ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணப்படுக்கையில் நிற்கிற நேரம் போர் தளபதியாக அல்லாஹ்வுடைய தூதர் அவரை அனுப்புகிறார் என்றால் புரிந்து கொள்ளுங்க. எந்த மூத்த சஹாபியும் கேட்கல, யார் ரசூலல்லாஹ் இவ்வளவு நரைமுடி இருந்தவங்களா இருக்கிறாங்க, இந்த இவரை கொண்டு போய் அனுப்புறீங்களே யார் ரசூலல்லாஹ். பெருமானார் இளைஞர்களுக்கு என்று சில பகுதிகளை கொடுத்து வச்சிருந்தாங்க. பள்ளிவாசல் இளைஞர்கள் இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே ஒரு போருக்கு போற நேரம், ஒரு பிரயாணமா போற நேரம் பெருமானார் மெல்ல மெல்ல முன்னாடி வந்து ஒவ்வொரு ஆளோட பேசுவார். அல்லாஹ்வுடைய திரு அரபிகள் நீட்டமா போவாங்க, கவிதை படித்துட்டு போவாங்க. பல நாட்கள் பிரயாணம், ஒரு 4 மணித்தியால பிரயாணம் இல்லை. அரபிகள் அவ்வளவு நேரம் பிரயாணம் பண்ணுவாங்க. அந்த நேரம் ரசூலுல்லாஹ் முன்னாடி வந்து இளைஞர்களோட பேசினா எப்படி பேசுவாங்க? இன்னுமா கல்யாணம் முடிச்சிட்டீங்களான்னு கேட்பாங்க. என்ன யாரை முடிச்சுங்கன்னு கேட்பாங்க. எப்படி என்ன கேட்பாங்க? இளைஞர்களோட இளமையில் என்ன பேசணுமோ அப்படி ரசூலுல்லாஹ் பேசுறதுக்கு பல ரிவாயத்துகளை, பல செய்திகளை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய இளைஞர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தி வந்தது. அதாவது வயோதிபர்கள், முதியவர்கள் என்ன நினைக்காதீங்க, ரசூலுல்லாஹ் வயசுல உள்ளவங்க மட்டும் நினைச்சிடாதீங்க. நான் அதாவது இன்றைக்கு உள்ளவங்க வயோதிபர்களோட வயோதிபர்கள் நிற்பாங்க, இளைஞர்களோட இளைஞர்கள் நிற்பாங்க. பெருமானாரோட எல்லாரும் நின்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு தலைவர். வரலாறு பின்னணியிலிருந்து இந்த பலஸ்தீனத்தை நாம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். யாரை பின்பற்றான்? யூத கிறிஸ்தவர்களை பின்பற்றிட்டு மஸ்ஜிதுல் அக்ஸா வெற்றி கொள்ளப்படும் என்றால் அது எப்படி? வரலாறு பின்னணியிலிருந்து இந்த பலஸ்தீனத்தை நாம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். யாரை பின்பற்றான்? யூத கிறிஸ்தவர்களை பின்பற்றிட்டு மஸ்ஜிதுல் அக்ஸா வெற்றி கொள்ளப்படும் என்றால் அது எப்படி? இந்த சந்தர்ப்பத்தில் முஸ்லிம் சமுதாயம் இலக்கும் வாலிப சமுதாயம் என்ற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பை பொறுத்தளவில் நாம் எல்லோரும் எங்களுடைய இளைஞர்களுக்காக, அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக, அவர்களுக்கு போய் இந்த தீனை சேர்ப்பதற்காக நாம் ஒவ்வொருவரும் பணிபுரிய வேண்டும் என்ற ஒரு மகுடத்தில் தான் இந்த தலைப்பு தரப்பட்டிருக்க, ஒரு நோக்கத்தில் இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. அதாவது சஹாபாக்கள் அவருடைய பணியை செய்ததனால்தான் இந்த தீன் காலி வரைக்கும் வந்து சேர்ந்தது. நாம் மரணிப்பதற்கு பிறகு முன்னாடி நம்முடைய ஊருக்கு, இந்த இளைஞர் சமுதாயத்துக்கு நாம் என்ன பணி செய்ய வேண்டும் என்பதை திரும்ப ஒரு முறை ஞாபகப்படுத்துவதற்கு இப்படி ஒரு தலைப்பு தந்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். அன்பிக்கினியவர்களே, பொதுவாக இளைஞர்கள் என்று சொன்னால் அவர்கள் தான் ஒரு சமூகத்துடைய முதுகெலும்பு. இந்த பள்ளியுடைய நாளைய தலைவர்கள் இந்த இளைஞர் சமுதாயத்திலிருந்து தான் வருவார்கள். இந்த ஊருடைய ஸ்கூல்களில் பிரின்சிபல்மார்கள், ஆசிரியர்கள் எல்லாம் இந்த இளைஞர்கள் தான் நாளைக்கு அதற்குள் நுழைவார்கள். பொதுவாக மனித வாழ்க்கையில ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு காலப்பகுதி தான் இளமை பகுதி. பொதுவாக ஒரு ஜனாதிபதியிடம் போய் கேட்டால் உங்களுக்கு என்ன குறை, அதாவது ஜோ பைடன் போய் கேட்கிறோம், அமெரிக்கா ஜனாதிபதியிட்ட போய் கேட்டா உங்களுக்கு என்ன பிரச்சனை, எல்லாமே இருக்குது. அமெரிக்காவுடைய ஜனாதிபதிக்கு ஒயிட் ஹவுஸ்ல இருந்து அவருடைய வேகமாக போகக்கூடிய வண்டியில ஒரு 300 ஸ்பீட்ல போனாலும் ஒரு டீ கப்பை வச்சா அது அசையாது. அந்த அளவுக்கான ஒரு வசதி வாய்ப்புகள் கொடுக்கப்பட்ட ஜோ பைடன் போய் திரும்பி கேட்டு அவர் சிந்திச்சு பார்த்தால் அவர் என்ன கேட்பாருன்னா, எனக்கு இளமை கிடைக்குமான்னு கேட்பார். ஏனென்றால் அந்த அளவுல ஒரு வயோதிபராக இருக்கிற நேரம் குளுகுலன்னு இருக்கிற ஸ்விம்மிங் பூல்ல பாஞ்சு குளிக்கல, இடுப்பு பிடிச்சிடும். மருந்து மாத்திரையோட அவருடைய வாழ்க்கை போகணும். பழையபடி மூளை வேலை செய்யாது, நிறைய மறதி உண்டாகிடும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இது அத்தனையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த பருவம் தான் இளமை பருவம். ஒரு ஜனாதிபதியால் கூட எடுக்க முடியாத ஒரு பருவம். சாதாரணமா ஜனாதிபதிமார்களை பார்த்தீங்கன்னா அப்படி பல பலன்னு நிற்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க பிளட்டை மாத்துவாங்க, இந்த பிளட்டை எடுத்துட்டு திரும்ப பிளட் இது பண்ணுவாங்க. அதனால கொஞ்சம் உற்சாகத்தோட ஜோ பைடன் அண்மையில விழுந்துட்டார் உடத்துல. இப்போ ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி இப்படி பேசி போற நேரத்துல கால் தடுக்கி விழுந்துட்டார். அடுத்த நாள் அமெரிக்கால அவர் பிரஸ் கான்ஃபரன்ஸுக்கு வர்ற நேரம் ஓடி வர்றாரு, நான் இன்னும் கிழவன் ஆகலன்னு ஓடி வந்து காட்டுறாராம். உண்மையாக சொல்ல போனால் முதுமையை யாராலும் தடுக்க இயலாது, எந்த மாத்திரையாலும் தடுக்க இயலாது. உலகத்தில் ஒரு மனிதன் அவன் வந்து இளமையாக இருக்கணும் என்று ஆசைப்படுகிறான். முதுமையை அடைந்ததுக்கு பிறகு இளைஞருடைய குருதிகளை, இரத்தத்தை ஏற்றி அந்த இரத்தத்தினால் அவர்கள் இன்னும் கொஞ்சம் பலபலன் நிற்கிறார்கள்.
கொஞ்சம் உற்சாகமாக நடக்கிறார்கள். ஆனால் அது ஒரு பெரிய பணம் கொடுத்து செய்ய வேண்டிய ஒரு இது, ரத்தத்தை மாத்துறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அது அத்தனையும் இளைஞர்களுக்கு இலகுவாக்கினார். இளமை என்பது மிக பவரான ஒரு பகுதி. சாதாரண நீங்க பறவைகளை பார்த்தீங்கன்னா, சில பறவைகள் கூட்டமா பறக்கும். முன்னாடி ஒரு பறவை பறக்கும், பின்னாடி நிறைய பறவைகள் பறக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. அது என்ன, முன்னாடி ஒரு பறவை பறக்குது, பின்னாடி அப்படியே ஒரு கூட்டமா பறவை பறக்குதுன்னா, நீங்க மோட்டார் சைக்கிள்ல போற நேரம், வேகமா போற நேரம் காத்தடிக்கும், அந்த காத்தை பிளந்து தான் நீங்க போவீங்க. இத மாதிரி பறக்கிற பறவைகளை பொறுத்தளவுல முன்னாடி போற பறவை காத்தை பிளந்து போகும். போயிட்டு ஒரு 25 நிமிஷம் பறக்கிற நேரம் அது டயர்ட் ஆகிரும். அது அப்படியே பின்னாடி வரும். பின்னுக்கு உள்ள பறவை, ஒரு பறவை முன்னாடி போயிடும், திரும்ப அது ஒரு 20-25 நிமிஷம் பறக்கும். அது காத்தை பிரிச்சு கொடுக்கிற நேரம் பின்னாடி உள்ளவங்க லேசா பறப்பாங்க. இதான் விஞ்ஞானம் சொல்லுது. இதே மாதிரி இளைஞர்களை பொறுத்தளவுல இளைஞர்கள் மிக பலமானவர்கள். அவர்கள் இன்னும் ஒரு பலத்தை சேர்த்துக் கொள்றாங்க. மனித வாழ்க்கையில இளமைத்தான் மிக பலமான பருவம். சாதாரணமா மேல இருந்து கீழே குதிங்கன்னா தைரியமா குதிப்பாங்க, எந்த பிரச்சனையும் வராது. ஒரு அங்க இருந்து கொஞ்சம் அங்க குதிக்கணுமா, இங்க பாயணுமா. இதே ஒரு வயோதிபர் பார்த்துட்டு, தம்பி உனக்கு எத்தனை வயசு? 20, எனக்கு 60. நீங்க உங்க வயசை தாண்டி தான் நான் வந்திருக்கிறேன், எனக்கு 70. நீங்க குதிக்கிற மாதிரி நானும் குதிப்பேன்டா. அவருக்கு குதிக்கலாம் போயிடும். அவர் அந்த பருவத்தை தாண்டி வந்தது உண்மை. அந்த ஹாஜியார் மேல இருந்து கீழே குதிக்க பார்த்தாருன்னா, ஹாஜியார் கொஞ்சம் இருங்க, நம்ம கீழே கபரை தோண்டிடுறோம், நேரம் அங்க குதிங்க. இதுக்கு மேல உங்களால எழும்பி வர முடியாது. வயோதிபம் என்பது, அந்த மாதிரி முதுமை என்பது, அந்த இளைஞர் செய்யக்கூடிய எல்லா காரியத்தையும் செய்ய முடியாம போயிடும். அந்த பருவத்துல சாதாரணமா ஒரு நூல் எடுத்தீங்கன்னு வைங்க, அந்த நூல் ரொம்ப கனத்த பலமான ஒரு நூல், நைலோன் நூல் மாதிரி. அதுல ஒரு 20 நூலை எடுத்து பட்டு போட்டு சுருக்கிற எப்படி இருக்கும்? சாதாரணமா அந்த நைலோன் நூலே அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுல ஒரு 20 எடுத்து முறுக்கி எடுத்தீங்கன்னா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். இதே மாதிரிதான் இளைஞர்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த பலத்தை இளைஞர்களுக்கு கொடுத்தா, இளைஞர்களை தனியா அல்லாஹ் வைக்கல. அந்த பறவைகள் கூட்டமா பறக்கிற நேரம் எப்படி ஒரு பறவை முன்னாடி வந்து தன் பின்னாடி வர்ற பறவைகளுக்கு ரூட்டை செஞ்சு கொடுக்குதோ, இளைஞர்கள் பான் வாங்க போனாங்கன்னு வைங்க, இங்க இருந்து ஒரு 10 பேர் போவாங்க, அங்க இருந்து இன்னொரு 15 பேர் இங்க வருவாங்க. எங்கப்பா போனீங்க? இல்ல பான் வாங்க போறோம். இன்றைக்கு அவங்க புல் வாப்பாமார்கள், அவங்களும் இளமையை கடந்து வந்தவங்க தான். ஒரு 40-50 வயசுல உள்ளவங்களை பான் வாங்க போல ஒரு 15 பேர் அங்க போயிட்டு, எங்க போனீங்க? வாப்பமாரெல்லாம் சேர்ந்து நாங்க பான் வாங்க போறோம். அப்படியா போவீங்க? அதே 20 நீங்க அப்படி போயிருப்பீங்க. 50-40 ஆகிற நேரம் இங்க தனிச்சிருவீங்க. அந்த பலமும் உங்களிடம் குறையுது, உங்களோட இருந்த கூட்டமும் காணாமல் போகுது. ரப்புல் ஆலமீன் மிக பவரான ஒரு பருவத்தை உண்டாக்கி, அந்த பருவத்தில் ஒருவர் மட்டுமல்ல கூட்டமா வாழ்ற ஒரு தன்மையை சேர்த்தல்ல உருவாக்கி இருக்கிறார். அதனால இளைஞர்கள் அவர்கள் அங்க குதித்தாலும் 10 பேர், இங்க இருந்தாலும் 20 பேர், நிஜமாக அவர்கள் உதவி கொள்வார்கள். என்ன வேணும் என்று கேட்பார்கள், என்ன உதவி செய்யணும் என்று கேட்பார்கள். அது 30-40 போகிற நேரம் அவர்களுடைய நண்பர்கள் என்ற வட்டாகம் இல்லாமல் போய் குறைந்து தன்னந்தனியாக தன் குடும்பத்தோட வாழக்கூடிய ஒரு நிலைமை உருவாகுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த இளைஞர்கள், இப்ப நான் நேரடியாக இளைஞர்கள் யார், இவருடைய தன்மைகள் என்னன்னு நீங்க புரிஞ்சுங்க. இந்த இளைஞர்கள் இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயம் ஏன் இழந்து கொண்டிருக்கிறது? இதற்கு என்ன காரணம்? நாம் என்ன பணி செய்யணும்? இளைஞர்கள் கூட்டமாக இருக்கிற இளைஞர்களை பொறுத்தளவுல அவர்கள் மிக பலமானவர்கள், தைரியமானவர்கள். ஆனா இன்றைக்குள்ள இளைஞர்களை பார்க்கிறோம், அந்த பலத்தையும் தைரியத்தையும் அவங்க இழந்துட்டு போறாங்க. ஒரு சமூகத்துடைய முதுகெலும்பு இளைஞர்கள். அவர்கள் நாக்களையும் மூக்களையும் ஏதாவது வச்சுட்டாங்கன்னா அந்த இளைஞர்கள் அப்படியே பலத்தை இழந்துருவாங்க. போதை பொருள் என்பது அவங்கள்ட்ட இருந்து பவரை குறைச்சிடும். சோ இதுக்கு அதிகமா அடிமையாயிட்டு போறாங்க. இன்றைக்கு ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சமுதாயத்தில் எத்தனை பேர் போதைக்கு அடிமையாகினாங்க என்று பார்த்தா, இன்றைக்கு அதை விட பல மடங்கு வேகமாக இளைஞர்கள் அடிமையாகிட்டு போறாங்க. அப்படின்னா இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? ரப்புல் ஆலமீன் நம்மகிட்ட கேட்க மாட்டானா? இப்படி எல்லாம் நடக்கிற நேரம் நீங்க என்ன செஞ்சீங்க? ஏன்னா இந்த உலகத்துக்கு நாம் வந்தது, 4 தப்பு நடக்கிற நேரம் எங்களுக்கு ஒன்னும் இல்லப்பா, எங்க குடும்பத்தோட நாங்க வாழணும் நிம்மதியா, இதெல்லாம் எங்களுக்கு பார்க்க இயலாதுன்னு போனால் ரப்பு நிச்சயமாக குற்றம் பிடிப்பார். மன்றாமின்கும் முன்கரன், ஒரு தீமையை நீங்கள் கண்டால் கையால் தடுக்கணும், தடுத்தால் பிரச்சனை வரும்.
அதை விட நம்ம பாட்டுக்கு போனா பிரச்சனை வராது. இஸ்லாம் என்ன சொல்லுது? குருடன் மாதிரி நீ போனால் குற்றம் என்று இஸ்லாம் சொல்லுது. புத்தி சொல்லும் இதுல கை போட்டா பிரச்சனை வரும் என்று. ஆனால் ரப்பு சொன்னால் நாம் அதுக்கு ஈடுபட்டே ஆக வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் என்ன சொன்னான்? நபியே பல்லிக், போய் சொல்லுங்கள் நபியே, உங்களுக்கு எது அருளப்பட்டதோ அதை போய் மக்களுக்கு சொல்லுங்கள். நீங்க சொல்லாம விட்டுட்டீங்கன்னு வைங்க, நீங்க ரிசாலாவை எத்தி வச்சவராக மாற மாட்டீங்க. நீங்க போய் சொல்லுங்க. இல்லம் தஃபால், நீங்கள் அதை செய்யவில்லை என்றால் நீங்க பமா பல்லக் ரிசாலா, நீங்க ரிசாலாவை எத்தி வச்சவராக மாற மாட்டீங்க. போய் சொல்லுங்க. இப்படி சொல்லி போட்டு அல்லாஹ் பின்னாடி என்ன சொல்றான் தெரியுமா? அந்த ஆயத்து எப்படி முடியுது? சொல்லுங்க நபியே, உங்களுக்கு நல்ல ஒரு நிறைய மக்கள் கூட்டம் வந்துருவாங்க, அவங்க பூமாலை போடுவாங்க. நபியே போய் சொல்லுங்க. நீங்க சொல்லாம மட்டும் இருக்க கூடாது, சொல்லுங்க. அப்படி சொல்ற நேரம் வல்லாஹு யாசிமுக மினன் நாஸ், மனிதர்களிலிருந்து உங்களை அல்லாஹ் பாதுகாப்பான்றான். தஅவா செய்யற நேரம் ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன சொல்றான்டா? இது செஞ்சா பிரச்சனை தான் வரும், இது செய்தால் மக்கள் பிரச்சனைப்படுத்துவாங்கன்னா ஷைத்தான் வந்து இப்ளீஸ் குழப்புவான். உங்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்புன்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அதனால தீமைகளை தடுக்கிற நேரம், தப்புகளை சொல்லுகிற நேரம் நமக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனை வரும். அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, அந்த பிரச்சனை எல்லாம் தாக்கு பிடித்து ஒரு முஸ்லிம் என்ன செய்யணும்? இந்த சமுதாயத்தை காக்கும் பணியில் ஈடுபடணும். எல்லா உம்மத்தினரையும் உட்கார வச்சாச்சு, எல்லா நபிமார்கள் உம்மத்தினரும் உட்கார வச்சாச்சு. இதுல எதையா அல்லாஹ் நம்பவன் ஃபர்ஸ்ட் செகண்ட் நீ தேர்ந்தெடுத்தா, எதையா அல்லாஹ் நீ ஃபர்ஸ்டா தேர்ந்தெடுப்ப? எந்த உம்மத்து பெஸ்ட் அல்லாஹ்னு கேட்டா அல்லாஹ் தெரிவு செய்யறான். நூஹ் நபி உம்மத்து, இப்ராஹிம் நபி எல்லாரையும் வச்சாச்சு. எல்லாரையும் உட்கார வச்சு அல்லாஹ் ஒரு உம்மத்து தேர்ந்தெடுக்கிறானா. அந்த உம்மத்து தான் நம்பவன் என்றானா, அதுதான் மிக சிறந்த உம்மத் என்றானா. அது வேற யாரும் அல்ல, ஹாத்தமுல் அன்பியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத். குன்தும் கைர உம்மத்தின், அல்லாஹ் சொல்ற நீங்க தான் சிறந்த சமுதாயம். வந்த சமுதாயம் உஹ்ரிஜத் லின்னாஸ், மனிதர்கள வெளியாக்கப்பட்ட சமுதாயம் மிக சிறந்தவர்கள். குந்தும், நீங்க தான் என்கிறான் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தை பார்த்து. ஏன் யா அல்லாஹ் இவ்வளவு பேர் வந்தாங்க, நாங்க ஏன் சிறந்தவங்க யா அல்லாஹ்? இத்தனை உம்மத்தினர்ல எங்களை குவாலிஃபைட் ஆக்கி எங்களை சூஸ் பண்ண என்ன காரணம் யா அல்லாஹ்? தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துமினுன பில்லாஹ். நன்மையை ஏவுறீங்க, தீமையை தடுக்கிறீங்க, கண்ணும் காணாத மாதிரி நீங்க போகல, பிள்ளைன்னா நிக்கிறீங்க, சரி என்றா சொல்லி கொடுக்கறீங்க, இதுதான் நீங்க சொல்றீங்க. இந்த பிரச்சாரம்னால நீங்க சிறந்தவங்க. நீங்க தான் 4 யூனிவர்சிட்டிக்கு சொந்தக்காரவங்க, உங்கள தான் 1000 சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க, நீங்க தான் விற்பனர்கள் கட்டிட கடையில், அதனால சிறந்த சமுதாயமாண்டா இல்ல. தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நன்மை ஏவுறீங்க, தீமையை தடுக்கிறீங்க. ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத் சிறந்த சமுதாயமாக மாறியதுக்கான ரீசனே தப்பு செய்கிற நேரம் தப்புப்பான்னு சொல்லுவதும் நல்ல வழியில மக்களை அழைப்பதும் தான் காரணம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் இன்றைக்கு இளைஞர் சமுதாயம் சீரழிந்து போகிறது என்று சொன்னால், நானும் நீங்களும் கண்ணை பொத்தி காது கேட்காதவங்க மாதிரி இருந்தாங்க, நிச்சயமா அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒருவர் நோய்வாய்ப்பட்டு அவரை போய் விசாரிக்கணும். ஒரு முஸ்லீமுக்கு அதெல்லாம் தெரியாது என்று சொல்ல இயலாது. ஒருவர் துடித்தால் அவரை பார்த்து உதவி செய்யணும். இதெல்லாம் மறுமையில் வந்து கேட்பான் அல்லாஹ். 95 பெட்ரோல் அடிச்சிங்களா, 92 ஒக்டேன் அடிச்சிங்களான்னு அல்லாஹ் கேட்க மாட்டான். பெட்ரோல் விலை இன்றைக்கு எவ்வளவு குறைஞ்சிச்சு, எந்த பிரைஸுக்கு அடிச்சிங்க, நீங்க எந்த கார்டை கீத்துனீங்க, விசாவா மாஸ்டர் அல்லாஹ் கேட்க மாட்டான். உன் அண்டை விட்டார் நோயில துடிக்கிற நீ எட்டி பார்த்தியான்னு கேட்பான். உன்னோட இருந்தவர் நோய்வாய்ப்பட்டவாரே அவரை போய் பார்த்தியா, அவருடைய ஜனாசாவுக்கு கலந்து கொண்டீங்களான்னு கேட்பான். ஹக்குல் முஸ்லிம் அலல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் சித்தாரண்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் இந்த பள்ளிக்குள் அமர்ந்திருக்கிற நாம் சில கடமைகளுக்குள் உள்ளவர்கள். எங்களுக்கென்று சில கடமைகள் இருக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அந்த கடமைகள் ஒன்றுதான், அதாவது நன்மை ஏவணும், தீமையை கண்டால் தடுக்கணும். இதை தடுக்கிறதுக்கு நம்மளால முடியலண்டா, மனசால வெறுத்து ஒதுங்கினா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு ஸ்கேல்ல வச்சு ஈமான நிறுத்து பார்த்து, ஒரு 100 கிலோ ஒரு பேச்சுக்கு, ஒரு ஆள் ஈமான் 50 கிலோ, இன்னொரு ஆள் ஈமான் 20 கிலோன்னு வைங்களேன். இதை நிறுத்து பார்க்கறதுக்கு ஸ்கேல் இல்லை உலகத்துல.
இதை கொண்டு போய் கல்பை வச்சு ஈமான பார்க்க இயலாது. ஆனா தனக்குத்தானே மெஷர் பண்ணலாம். ஒரு தீமை நடக்குது, அதை கண்டு ஒதுங்குறார். பேசுறதுக்கு இயலா, கரத்தால தடுக்க இயலா, பேசால இயலாது. அவருடைய ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு தீமையை கண்டா நீங்க போய் கையால தடுங்க, இல்ல உங்களால முடியலையா உடனே நீங்க நாவால தடுங்க. நாக்கால முடியலையா பேசுறதுக்கு, நீங்க மனசால ஒதுங்குங்க. தாலிக அத்அஃபுல் ஈமான், ஈமான்ல ரொம்ப ஆக குறைந்த இடம் அதான் நாங்க சொல்லலாம். ஈமான் ரொம்ப பலகீனமான ஸ்டேஜ்ல இருந்தா மனசால வெறுத்து ஒதுங்குவாராம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் மனசாலையும் வெறுத்து ஒதுங்க ஏலாட்டி என்ன பண்றது அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அப்ப ஈமானே இல்லைன்னு சொல்லுவது அல்லாஹு ஆலம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் இந்த தப்புகள் நடக்கிற நேரம், எங்க வீட்டு கதவை இன்னும் தட்டவில்லையே, எங்க பிள்ளைகள் இதுக்கு இன்னும் அடிமையாகவில்லை என்று நாம் காது கேட்காதவர்கள் போன்று, கண்ணு குருடர்கள் போன்று நாம் தொழுதுட்டோம், நோம்பு பிடிச்சிட்டோம், ஹஜ்ஜி செஞ்சுட்டோம் போகலாமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு போதும் இயலாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உம்மத் பாதிக்கப்படுகிற நேரம், இந்த உம்மத் நோவிக்கப்படுகிற நேரம், இந்த உம்மத்துடைய இளைஞர்கள் அவர்கள் இந்த உம்மத்தை விட்டு கொஞ்சம் தூரம் போகிற நேரம், அவர்களை அழைத்து வந்து இந்த உம்மத்திடம் திரும்ப சேர்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது எங்களுடைய கல்வியில் ஆழ பதியணும். இந்த உம்மத்துக்கு ஒரு பகுதியில் வேதனை வந்தால் அது நமக்குள் அந்த வேதனை வர வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உடைய சகோதரர்கள் பலஸ்தீனத்திலே துடிக்கிற நேரம், நாம் வேலை, அதாவது நிறைய வேலைகளால் அவர்களை மறக்க முடியாது. எங்களுடைய தொழுகையில் அவர்கள் பிரார்த்தனை செய்ய, இறைவா எங்க சகோதரர்கள் நோவிக்கப்படுகிற நேரம் எங்கள் கண்கள் கலங்கணும், எங்க கல்விகள் கரையணும். இந்த உம்மத்தினர் பாதிக்கப்படுகிறார்கள். அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய சகோதரன் என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதே நிலைமை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். நம்முடைய எல்லா ஊர்களிலும் இளைஞர்களும் யுவதிகளும் இஸ்லாமிய சாயல் இல்லாமல் அதிகம் இஸ்லாத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாக கூடிய ஒரு நிலவரத்தை நாம் பார்க்கிறோம். அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்களை யாரு கொண்டு வந்து மஸ்ஜிதிலே சேர்ப்பார்கள்? அவர்கள் இந்த மஸ்ஜிதுக்கு யாரு வழிகாட்டுவார்கள்? அவர்களை இந்த பள்ளிவாசல் முன்னாடி கொண்டு வந்து தொழுவிப்பதற்கு யாரு மேல நம்ம யாருமே செய்ய மாட்டோம்டா. அல்லாஹ்வுடைய எங்க பணி என்ன? எங்க பணி என்ன? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் அவர்களை பள்ளிவாசலுக்கு கொண்டு வந்தால் இந்த உம்மத்துடைய பலம் இன்னும் அதிகமாகும். ஏண்டா இப்ப போற போக்கு ரொம்ப டேஞ்சர். இதற்கு முன்னாடி ஜனாசாக்களுக்கு வந்தவர்கள் புத்தி சுவாதீனத்தோட நல்ல நிலைமையில வந்தாங்க. ஆனா இதுக்கு பிறகு ஜனாசாக்களுக்கு வரக்கூடியவர்கள் எப்படி வருவாங்கன்னு சொல்ல முடியாத அளவுக்கு முஸ்லிம் சமுதாயத்துக்குள்ளேயே போதைப் பொருள் பரவிட்டு இருக்குது. பாப்பாவுடைய ஜனாசாக்கு மகன் ஏதாவது அடிச்சுட்டு வந்துருவாரான்னு நினைக்கிற அளவுக்கு எங்க ஏரியாவில் இன்றைக்கு ஒரு 1.5 மாசம் இருக்குன்னு நினைக்கிறேன், 1 மாசம் 1.5 மாசம் ஒரு மகன், அந்த உம்மா பத்தி நான் பேசல, அவங்க மௌத்தா போயிட்டாங்க. அவர்கள் ரொம்ப இறக்கம் வச்சிருந்தாங்க, பிள்ளையோட பாசமா வளர்த்தாங்க பிள்ளைய. ஆனால் இவன் போதைக்கு அடிமையாயிட்டான். பல தடவை போலீசார் வர நேரம் கெஞ்சி கெதறி என் புள்ள நல்ல அப்படி ஒன்னும் பண்ணல, எங்க புள்ளைய அந்த அம்மா அனுப்பி வச்சிருவாங்க. திடீரென்று இதுக்கு மேல நிறைய களவெடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க வாப்பா இதுக்கு மேல தாங்கலாண்டு அவரே போய் போலீஸ்ல புகார் கொடுத்தாரு. புகார் கொடுத்துட்டு வந்து மகனை கொடுத்த உடனே போலீசார் பிடிக்கிற டைம்ல உங்க அம்மாக்கு நெஞ்சு வருத்தம் வந்துட்டு, நெஞ்சு வருத்தம் வந்து உங்களை கொண்டு போய் ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. ஆனா திரும்ப வர்ற நேரம் ஜனாசாவா தான் வந்தாங்க. அந்த உம்மா அவர்கள் வந்து போன விதத்திலே திரும்பி வரல, அது ஹார்ட் அட்டாக், அவர்கள் மௌத் ஆகிட்டாங்க. ஆனால் அவ்வளவு நேசம் வச்ச அந்த தாயுடைய ஜனாசாவுக்கு அந்த மகன் எப்படி கலந்து கொண்டிருப்பார்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதிபயங்கரமான ஒரு காலத்தில் நாம் வாழ்கிறோம் என்றா இந்த தீமைகளை எல்லாம் காணுகிற நேரம் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தினராக இருந்தால் நம்ம மேல ஒரு பொறுப்பு இருக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஐரோப்பால வாழ்க்கை ரொம்ப வித்தியாசம். ரோட்ல எங்கேயாவது ரத்த வெள்ளத்துல யாராவது விழுந்திருந்தா அவங்க திரும்பி பார்க்க மாட்டாங்க. திஸ் இஸ் நாட் மை ஜாப், இது ஏண்ட ஜாப் இல்லப்பா, அது கவர்மெண்ட் செய்வாங்க. வேணுமெண்டா நாங்க நம்பர் அடிச்சு தரோம், ரோட் வழியில நம்பர் இருக்குது, போன் பண்ணுவாங்க, கவர்மெண்ட் எடுத்து போடுவாங்க. இப்படியே ஒரு நாள் போகிற நேரம் அதே அவன் பாப்பா ரத்த வெள்ளத்தில் இருந்தாலும் இதேதான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை துடிச்சு நிக்கிற நேரம் யாரும் கை போட மாட்டாங்க. அண்டை வீட்டால் சாப்பிட்டாங்களான்னு அவங்க பார்க்க மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் வெளி உலகத்துக்கு அவங்கள மாதிரி சிறப்பான மனிதர்களை நீங்க பார்க்கல. ஹியூமன் ரைட்ஸ்
வாப்பா மகனுக்கு பேசினா ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன். ஓஹோ, வாப்பா அவர் மனித உரிமை மீறிட்டார், மகனுக்கு கொஞ்சம் தட்டிட்டார்னு சொல்லுவாங்க. ஆனா பச்சையா இன்றைக்கு காசால பிள்ளைகள் துடிக்க துடிக்க இறந்து போறார்கள். ஐநா சொல்லுது ஒரு நாளைக்கு 140 பிள்ளைகள் அந்த பாம் பிளாஸ்ட் ஆகிற சத்தத்துக்கே மௌத்தாகிறாங்க. சின்ன குழந்தைகளுக்கு தாங்க இயலாது. எல்லா பக்கமும் அணுகுரல் கேட்கிற நேரம், எங்கப்பா போச்சு மனித உரிமை, எங்கப்பா போச்சு ஹியூமன் ரைட்ஸ்? உலகத்தில் இதையெல்லாம் பேச யாரும் இல்லையா? G8 இல்லையா? பலமான நாடுகள் இல்லையான்னு கேட்கிற அளவுக்கு எல்லாம் ஒரு நடிப்பை நீங்க கண்டிருப்பீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் இஸ்லாம் அப்படி அல்ல. ஒரு கைதியோட எப்படி நடக்க சொல்லுது, ஒரு மனிதனோட எப்படி நடக்க சொல்லுது, அத்தனையும் சொல்லி தந்த பூரணமான மார்க்கம். இதை பார்த்தாலே அழுகை வரும். மனிதன் மனிதனாக வாழ சொல்லி தந்த இந்த மார்க்கம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த புனிதமான மார்க்கத்தை விட்டு நம்முடைய இளைஞர்கள் கொஞ்சம் கலந்து போகிற நேரம் அவர்களை கூப்பிட்டு இவருடைய பெருமதி தெரியுமான்னு கேட்கணும். எந்த மார்க்கத்தை விட்டு தூரம் செல்கிறீர்கள், இது என்ன தெரியுமா? யுவதிகளுக்கு ஹிஜாப் என்ன தெரியுமா, இதனுடைய பெருமதி என்ன தெரியுமா என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய முதியவர்களாக நானும் நீங்களும் இருக்கணும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அப்படி இருந்து இந்த இளைஞர் சமுதாயத்தை காப்பாற்றாவிட்டால் இந்த சமுதாயம் மெல்ல மெல்ல முஸ்லிம் சமுதாயத்துக்குள் பெரிய ஒரு பிரச்சனை உருவாகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அந்த வகையில் கவனமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்றைக்கு சில விடயங்களை சொல்ல வேண்டியாக இருக்கிறது. அதாவது இன்றைக்கு இளைஞர்களை எடுத்துக்கொண்டால் பப்ளிக்கா ஓப்பனா வந்தவர்கள் கேட்கிறார்கள், பல கொஸ்டின் கேட்கிறார்கள். இறைவனை நம்புறதிலே அவர்களுக்கு சந்தேகம். எப்படி அல்லாஹ்வை நம்புவது, எப்படி அல்லாஹ்வை நம்புவது, காணாத அல்லாஹ்வை எப்படி நம்புவது? ஏனென்றால் உலகம் எங்கும் இன்றைக்கு மீடியாக்களால் இஸ்லாத் குஃபுரை பரத்துகிறார்கள், இறைவன் இல்லைன்ற சித்தாந்தத்தை போடுகிறார்கள். நம்ம பிள்ளைக்கு அவங்க வாப்பா முஸ்லிம், உம்மா முஸ்லிம், அதனால நான் முஸ்லிம் ஆகணும் என்ற கொள்கையை தான் கொடுக்கிறோமே தவிர நிஜமா இறைவனுடைய மார்க்கத்தை பூரணமா தாய் தகப்பன் கொடுக்கிறீங்களான்னு கேட்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எத்தனை இளைஞர்களுக்கு இறைவனை சந்தேகம் இல்லாம இறைவனை நம்புவதற்கான வழியை நீங்க காட்டிருக்கிறீங்க. திருக்குர்ஆன கையில கொடுத்து நீங்க 4 ஆயத்துகளை படிச்சுட்டு உங்க பிள்ளைக்கு 4 ஆயத்துகளை படிச்சு கொடுத்தீங்களா? அல்லது படிச்சு கொடுக்கிற சபைக்கு போய் நீங்க படிச்சு உங்க பிள்ளைய கைகோட கூட்டி போய் உட்கார வச்சு படிச்சு கொடுத்தீங்களா? இறை நம்பிக்கை என்பது உம்மா முஸ்லிம் வாப்பா முஸ்லிம் அதனால் முஸ்லிம் ஆகுவது என்பது இறை நம்பிக்கை. இதான் மக்கத்து காப்பீர் சொன்னான். அவன் என்ன சொன்னான், நாங்க அப்பா பாட்டம் முப்பாட்டம் கண்ட கொள்கையில நாங்க நிக்கிறோம். குஃபார்கள் என்ன சொன்னாங்களோ முஸ்லிம்கள் அப்படி சொல்லக்கூடாது. எங்க வாப்பாட கொள்கையில நம்ம நிக்கிறோம், அவங்களும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாங்க, அதனால சொல்றோம். குர்ஆனை படித்து ஒரு உண்மையான முஸ்லிம் உருவாக்கணும். தாயும் தகப்பனும் கையோட பள்ளிக்கு கூட்டிட்டு போகணும், வாப்பா புள்ளை உட்கார வைக்கணும், அந்த சித்தாந்தங்களை கொடுக்கணும். எந்த மஜ்லிஸ்கள்ல அல்லாஹ்வை பத்தி பேசப்படுகிறதோ அந்த மஜ்லிஸ்ல உட்கார வைக்கணும், அவர்களை சிந்திக்க வைக்கணும். அல்லாஹ்வுடைய இல்லையார்கள் அவர்களுக்கு அந்த வழியை காட்டணும். எது இஸ்லாம் என்ன சொல்லுது என்ற சித்தாந்தங்களை நம்ம கொடுக்கணும். நம்முடைய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்மில் எத்தனை பேர் இதை கொடுத்தோம் என்பதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வாய்ப்பை எனக்கும் உங்களுக்கும் நமக்கு பிள்ளைகளை தந்திருக்கிறானே, எதுக்கெண்டா அவங்க வளருவாங்க. நீங்க ஒன்னும் வளர்க்க வேண்டிய தேவையில்லை, ரூட்டை மட்டும் காட்டணும். நீங்க காட்டிட்டீங்கன்னா அவர்கள் அதை பின்தொடருவாங்க. ஃபர்ஸ்ட், இளைஞர் சமுதாயத்தை எங்கிருந்து மாற்றலாம் கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். இளைஞர்களை பொறுத்தளவுல அவர்களுக்கு கட்டாயம் ஒரு லீடர் வேணும், ரோல் மாடல். இளைஞர்கள் ரோல் மாடல் இல்லாம அவர்கள் வாழவே மாட்டாங்க. இளைஞர்களை தன்னந்தனியாக்கி அவர்களை வாழ வைக்கல. சில வாப்பம்மார்கள் உம்மம்மார்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, சமுதாயம் ரொம்ப பிரச்சனையா இருக்குது, நிறைய ப்ராப்ளம், எங்க பிள்ளைய வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்ப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கும், ஒரு பருவம் வரப்போக்கல அவர் வீட்டுக்குள்ளேயே இருப்பாரான்னு கேட்டா இருக்க மாட்டார். அவர் வீட்டுல இருந்து வெளியே போயிருவார். ஏனென்றா இளமை என்பது அவரால் தனிய வாழ இயலாது. எப்படி ஒரு காந்த 2 ஒட்டி கொள்ளுமோ, இந்த மைக்கில் ஒரு காரணத்தை கொண்டாந்து அப்படி ஒட்டிருமோ, இளைஞர்கள் கேங்கா கூட்டமா தான் நிற்பாங்க. அவர்கள் தனியே நிக்க மாட்டாங்க. எந்த நல்ல வீட்டுல நீங்க வளர்த்தாலும், எப்படி வளர்த்தாலும் அவர் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாருன்னா ஒன்று பார்க்கணும்.
ஏன்னா உங்களுக்கு ஹார்மோன் ரிலீஸ் ஆகிற டைம்ல இளைஞர்கள் 4 பேரோட சேராம தன்னந்தனியா நின்றா ஒன்று அவர் எஃபெக்ட் ஆகிருக்கிறாரு, இல்ல ஏதோ ஒன்றுக்கு அடிமையா இருக்கிறார். ஒன்று படம் தப்பான காட்சி தனியா நின்று ஏதோ செய்யறதுக்கு அடிமையா இல்லைண்டா. இளைஞர்கள் 5 பேரா 4 பேரா 8 பேரா 10 பேரா இருக்கணும். அது இயல்பு குணம். அதாவது ஏர்லி சைல்ட்ஹுட், லேட்டர் சைல்ட்ஹுட், அடாலசன்ஸ், அடல்ட்ஹுட் பருவங்கள் ஒரு பிள்ளைக்கு மாறிட்டே வரும். சின்ன புள்ள உம்மா பக்கத்துல சுத்திட்டே இருக்கு, அது உம்மாவோட ஒட்டும், காந்தம் தாயோட. லேட்டர் சைல்ட்ஹுட் ஆகிற நேரம் உம்மாவும் ஃப்ரெண்ட்ஸும். அதுக்கு பிறகு அடாலசன்ஸ், அதுக்கு பிறகு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வேணும். அடல்ட்ஹுட் என்ற பருவம் வரப்போக்கல ஒரு ஆண் பெண்ணோட ஒட்டும், பெண்ணு ஆணோட ஒட்டும். அப்ப இந்த பருவங்களை நம்ம பார்க்கிற நேரம் அவர்கள் காந்தம் மாதிரி 4 பேரோட ஒட்டுவாங்க. ஒற்ற நேரம் தான் அந்த பிரச்சனை வருகிறது. 5 பேர் 6 பேர் 8 பேர் அவங்க இருக்கிற நேரம் அவங்க பேசணும், கதைக்கணும், உணர்வுகளை பரிமாறணும். இந்த நேரம் நம்ம என்ன பண்றோம்டா, அந்த இளைஞர்களை வீட்டுல இருந்து எங்க போனீங்க, யாரோட போறீங்க, வீட்டுல இரு, போகாதே, இப்படியே நிப்பாட்டுறோம். நாம நினைக்கிறோம் இவங்களை இப்படி வளர்த்தா தப்பிடுவாங்க நினைக்கிறோம். ஒரு போதும் இல்லை. அந்த இளைஞர்கள் கிளாஸ்கள் போவாங்க, அங்க 4 பேரை சேர்ந்துருவாங்க. ஸ்கூலுக்கு போவாங்க, 8 பேரை சேருவாங்க. ரோட்ல போனா 8 பேரை சேர்ந்துருவாங்க. சேர்ந்தால் இவர்களை பிரிச்சு உங்க புள்ளையை தனிமைப்படுத்தி அவரை தூய்மைப்படுத்தலாம்னு நினைச்சீங்கன்னா ராங். அப்படி செய்யவே இயலாது. ஒரு இளைஞனுக்கு இன்னொரு இளைஞன் மேல கவலை இருக்குது, அன்பு இருக்குது, பாசம் இருக்குது. அதான் அவங்களோட கூட்டம். இப்ப அவங்களை என்ன பண்ணலாம், 5 பேரை நின்றாங்கண்டா போக்கு கடியில, மரத்துக்கு அடியில, ரோட்ல எங்க ஒரு பகுதியில கூட்டம் கூட்டமா உட்கார்ந்து பேசுவாங்க. அந்த பேசுற நேரம் அவங்களுக்கு எந்த இடம் கொடுக்கப்படுகிறதோ அந்த இடத்துல தப்பு நடக்க ஆரம்பிக்கும். நீங்க உங்க வீட்டை திறந்து கொடுக்கணும், அவங்கள பிரிக்க இயலாது. ஒரு கட்டத்தில் அவங்க பிரிஞ்சு போயிருவாங்க, அது வரைக்கும் அவங்கள பிரிக்க கூடாது. அந்த டைம்ல உங்க டோரை ஓபன் பண்ணி உங்க வெரண்டாவை கொடுக்கணும். பேசணுமா வந்து பேசுங்க, மசூரா பண்ணுங்க. உங்க வீட்டுல இருந்து தப்பான காரியத்துக்கு அவங்க திட்டம் போட மாட்டாங்க. இருட்டும் ஒரு மரத்துக்கடி, போக்கு கடியில, ஒரு படியில, யாரும் இல்லாத சபையில் இருந்தா 4 தப்பான வார்த்தைகள் பேசி அவங்க சந்தோஷப்படுவாங்க. வீட்டுல திறந்து கொடுத்து ஒரு ஜூஸையும் ட்ரிங்க்ஸையும் கொடுத்துட்டீங்கன்னா இளைஞர்களுக்கு வேணும், நாங்க 4 பேர் சேஃப் சந்தோஷமா இருக்கிறோம், சோ இந்த வீட்டுல எங்களை கண்ணியப்படுத்துறாங்கன்னு வந்து உட்காருவாங்க. தப்பு தீமைகள் குறையும். இந்த இளைஞர்கள் அடுத்தது என்ன செய்வாங்க, கூட்டமா இருக்கிறது ஒரு தன்மை, 2வது ஒரு தலைவரை பின்தொடருவாங்க. இளைஞர்களுக்கு வெக்கம் இல்லை நினைக்காதீங்க. இன்றைக்கு உடுக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா டெனிமை இங்கால பிச்சு அங்கால பிச்சு இங்கால பிச்சு இப்ப ரொம்ப பிக்க ஆரம்பிச்சிட்டான். அண்மையில ஒரு ஜும்மாக்கு போற நேரம் நான் கண்ண ஒரு கடையில இருந்து ஒரு ஆள் வரலாம், இங்க எல்லாம் பிச்சு இருக்கிறான். அது பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது. அந்த டெனிம் ஆனா டிஷர்ட் சரியா தான் இருக்குது, ஃபுல்லா பிச்சிருக்கிறான். நீங்க நினைக்கிறீங்களா இளைஞர்களுக்கு வெக்கம் இல்லைன்னு? ஆக வெக்கம் உள்ளவர்கள் அவங்க தான். வயோதிபர்கள் வயசு போக போக வெக்கம் குறையும். சின்ன பருவத்தில் வெக்கம் இருக்காது. ஆக சின்ன பருவத்தில் நம்ம எதை மறைக்கிறோம், எப்படி மறைக்கிறோம் ஒண்ணுமே தெரியாது. உம்மா போட்டு பெம்பஸ் போட்டு வைப்பாங்க, அது மூக்கு வடியும், அவனுக்கு எதுவும் இருக்காது. ஆனா இளமை ஆகிற நேரம் தன் கொண்ட நல்லா இருக்குதான், தன் ட்ரெஸ் நல்லா இருக்குதான் எல்லாம் பார்ப்பான். முதுமை ஆக ஆக என்ன உடுப்பு எதுலேருந்து விலகி இருக்குது, நம்ம மறைச்சிருக்கிறோமா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு முதுமை அந்த மறதியை உண்டாக்கு, வெக்க சுபாவத்தை குறைச்சிடும். இளைஞர்கள் அவ்வளவு வெக்கமுடையவர்கள். வீட்டுல நீங்க 4 பேர் வந்துட்டாங்கன்றவங்க, ஒரு இளைஞன் கடந்து போனா எப்படி போவான்னு நினைக்கிறீங்க? கடன்னு ஓடிடுவான், நின்று பேச மாட்டாங்க. அந்த வெக்கம் அவர்களுக்குள்ள இப்ப வருகிறது. டெஸ்டோஸ்டெரோன் என்ற ஹார்மோன், பெண் பிள்ளைகளுக்கு ஈஸ்ட்ரஜன் என்ற ஹார்மோன் வர்ற நேரம் அவங்க உடம்புக்குள்ள நிறைய மாற்றம் உருவாக ஆரம்பிக்கும். இந்த மாற்ற நேரம் அவர்களுக்கு வெக்கம் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா ஆமா இருக்குது, நல்லாவே வெக்கம் இருக்குது. அப்ப ஏன் கிழிச்சு கொடுக்கறான்? அவருக்கு ஒரு டெஸ்டிங் பண்ணி பார்ப்போம். பாப்பா இவ்வளவு கிழிச்சு தானே உடுக்குறீங்க, ஒண்ணு வானா நீங்க உடுக்கிற டிஷர்ட்ல சின்ன அயன் பாக்ஸ் கொஞ்சம் வச்சு அப்படி எடுத்து பாருங்க பார்ப்போம், ஒரு சின்ன ஓட்டை விழுந்திருக்கு. அந்த கிழிஞ்ச டெனிம உடுக்கிறவருக்கு போய் இந்த டிஷர்ட்டை உடுப்பாட்டி பாருங்க பார்ப்போம், உடுக்கவே மாட்டான். ஏன்னு கேட்ட கிழிஞ்சிட்டு அது வெக்கமா இருக்குது, ஒட்டு போட்டு கொடுங்க பார்ப்போம். இப்படியே பிடிச்சுக்கொள்ளணும். இவ்வளவு கிழிச்சு கொடுக்கிறவருக்கு இந்த துண்டை கொஞ்சம் அப்படி ஓட்டையா இருந்தா ஏன் உடுக்க வெக்கம்னு கேட்டீங்கன்னா அது எல்லாரும் சிரிப்பான். அப்ப இதுக்கு சிரிக்க மாட்டானா? ஏன் தெரியுமா அப்படி உடுத்தார்கள்? எங்க தலைவன் அப்படிதான் உடுக்கிறான். தலைவன் உடுத்த எனக்கு என்ன வெக்கம்?
நாளைக்கு அவர் பின்பற்ற தலைவரே அயன் பாக்ஸை கொண்டு போய் வச்சாருன்னு வைங்க டி-ஷர்ட்ல, இவனும் வேணுமெண்டே வச்சு கொடுத்துட்டு போவான். அவனுக்கு வெக்கம் இருக்குது. தலைமை பின்பற்றுதல ரொம்ப ஓவர். அவனுக்கு கதாநாயகர்களை கண்டாருன்னு வைங்க, அந்த கதாநாயகர் அல்லது தலைவரை கொண்டு போய் அவன் கல்புக்குள்ள போட்டாண்ட அணுவா பின்பற்றுமா. இப்படி வெட்டினானா சல்ல இருக்குமெண்டா, அவன் பின்பற்ற கதாநாயகர் அப்படித்தான் கொண்டைய வெட்டினான், அதுக்கு மேல அவன் அப்படிதான் வெட்டுவான். அவனுக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குற மாதிரி இப்படி இருந்தா கூட அந்த மாதிரி ஒரு கொண்டையை வளர்த்து கொள்வான். ஏன்? அப்படித்தானே எங்க தலைவர் வச்சிருக்கிறாரு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் இளைஞர்கள் கூட்டமா நிற்பார்கள். அந்த இளைஞர்ல ஒரு தலைவர் இருப்பார். அதே மாதிரி அவர்கள் எல்லோரும் ஒரு தலைவரை பின்பற்றுவார். இளைஞர்கள் உள்ள தலைவரை வந்து உட்கார வச்சுட்டு யாரு செயலாளர், பொருளாளர், தலைவர்லாம் சீட்டு போட்டு போட மாட்டாங்க. அவர்களே ஒரு தலைவர் சும்மா உருவாகுவார். ஆனால் அந்த தலைவரும் அவர்களும் தப்பான ஒரு தலைமை எடுத்துக்கொண்டாங்கண்டா என்ன சொல்லுவாங்க? என்ன மச்சான், ஒரு சிகரெட்டை குடிக்கிறாதா, நீ ஆம்பளையான்னு கேட்பான். இவங்க கேட்கிற நேரம் பின்னாடி உள்ள 4 பேருக்கு வெக்கம் வரும். அவ அந்த குடும்பத்திலிருந்தே வந்திருக்க மாட்டான். ஒரு தடவை மச்சான், ஒரு தடவை அப்படி என்பாங்க. அந்த ஒரு தடவை தான் அவன் ஸ்லிப் ஆகிற இடம். ஏனென்றா நண்பர்கள் கேவலப்படுத்துறாங்க. சைக்காலஜில சொல்லுவாங்க இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை என்ற சிக்கல் இளைஞர்களுக்கு அவசரமா உண்டாகிரும். என்ன தாழ்த்தி கருதுறாங்க இல்ல, சரி கொஞ்சம் ஒரு பியர்டின் ஒரு ஒண்ணு ஆம்பளை தைரியம் இருக்கணும், குடிக்கணும், என்ன பொம்பளை மாதிரி இப்படி 4 வார்த்தை பேசுற நேரம், அங்க உள்ள இளைஞருடைய தலைவர் பேசுற நேரம் அவர்களுக்குள்ள ஒரு இது வந்துடும். ஒண்டி அவர் நல்ல டீமோட இருக்கணும், அல்லது ஒரு கெட்ட டீமுக்கு சிக்கிட்டாருண்டா பிரச்சனை. நான் இப்ப உங்களுக்கு பேசிக்கா எங்க பிரச்சனைன்னு காட்டிட்டேன். இப்ப நேரடியா தீர்வுக்குள்ள வருவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கவனமாக நீங்க புரிஞ்சுக்கோங்க. நம்ம பிள்ளைகளை பாதுகாக்கணும்டா பள்ளிவாசல் தான் அதுக்குரிய இடம். இந்த இடத்துல வர்ற இளைஞர்கள் ஒன்று சேர்ந்துட்டாங்கண்டா, இந்த இளைஞர்கள் கூட்டாளிகளாக இங்க ஒன்று சேர்ந்துட்டாங்கண்டா, அவர்கள் எங்க போய் கூட்டாளிகள் சேர்ப்பது? பள்ளி வாசல் நீங்க கொண்டு வந்து உங்க பிள்ளைகளை பழக்கினா, பள்ளியில சின்னத்திலிருந்தே கண்டு பழகினா, இளைஞர்கள் ஆகிற நேரம் அவர்கள் ஒன்று சேர ஆரம்பிப்பார்கள். அந்த நேரம் நல்ல உறவை பள்ளியிலிருந்து உங்க பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்கள். இப்ப தலைமை எப்படி காட்டுறது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு உலகம் அதனுடைய பிசினஸ்ல மிக முக்கியமான பகுதி இளைஞர்கள். இளைஞர்களை ஒட்டிதான் பெரிய அளவுக்கு பிசினஸ் நடக்கும். சோ அதனாலதான் இங்க படத்துக்கு நீங்க பார்த்திருப்பீங்க, படத்துல ஒரு கதாநாயகன் இருப்பான். அந்த கதாநாயகர் கிழவரா இருப்பார். அவரை பிடிச்சி மேக்கப் எல்லாம் பண்ணி அந்த மாதிரி உடுப்பாட்டி கதாநாயகரை செட் பண்ணி வச்சிருப்பாங்க. கதாநாயகர்களுக்கு என்ன வேலைண்டா, ஏன் கிழவன் கதாநாயகர் ரொம்ப கம்மி, பொடிய மாட்டி உட்கார வைக்கிறாங்க. எல்லாமே கிழவன் தான் நடிக்கிறவன்லாம். இப்போ உள்ள சூப்பர் ஸ்டார்னு சொல்றவன் கிழவன். அவனை ஏன் பொடிய மாதிரி காட்டுறாங்க தெரியுமா? துடிக்கிற ரத்தத்துக்கு துடிக்கணும், இங்க இருந்து அங்க பாயணும், அந்த மலையில நீங்க மலையை பாயணும், 4 பேருக்கு கண்ணத்துக்கு அடிக்கணும், குத்தணும், வெட்டணும், அப்படி இருக்கணும். அந்த படத்துல அது வந்துடும். இன்னொரு சீன்ல பார்த்திருப்பீங்க, அந்த படத்துல காதல் கதை வந்துடும். எதுக்கு காதல் கதை வந்துடும் தெரியுமா? இளைஞர்கள்ட்ட அடுத்த இமோஷனரி அடிக்கிறது வெட்டுறதெல்லாம் இளைஞர்களுக்கு விருப்பம். அடுத்தது காதலிக்கிறது இளைஞர்களுக்கு விருப்பம். இப்படி வாயை திறந்து எத்தனை மணி நேரம் பார்ப்பான். அவனுக்கு அதை பத்தி பேசினா சிரிப்பு வரும். ஏன்னா இந்த ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆன பருவம், அந்த பருவத்தை எல்லாரும் கடந்து வருவாங்க. அந்த பருவத்தை கடக்கிற நேரம் இந்த படத்துல அந்த இதையும் எடுக்கிறாங்க. சோ இளைஞர்கள் அவங்கள பத்தி டாபிக் ஏதாவது பேசினா அந்த சபைக்கு போவாங்க. அவர்களுக்கு ரிலேட் இல்லைன்னா அவங்க அந்த சபையிலிருந்து ஒதுங்கிடுவாங்க. இளைஞர்களுக்கு தேவையான டாபிக் படம் சுமந்து வருகிறது. அந்த படத்துக்கு பல கோடி செலவழிக்கப்படுது, கோடிக்கணக்கில் செலவழிக்கப்படுது. அப்படி கேமராக்களை கொண்டு வந்து இவ்வளவு கோடியோட அந்த கதாநாயகர் உருவாக்கப்படுறார். நான் சொன்னேன், இளைஞருடைய கல்வை ஒரு கதாநாயகர் வெண்டெடுத்தா அவர் இங்கால கிழிச்சா இவன் கிழிச்சு கொள்வான். முதியவர் அந்த படத்தை பார்த்துட்டு நானும் கொண்டை இப்படி கட் வெட்ட போறேன்னு ஒரு வயசாளி ஒரு 70 வயசுல உள்ளவர் வெட்டினாருன்னா எல்லாரும் ஊர்ல அப்பதான் பார்ப்பாங்க, இவருக்கு என்னாச்சு சைக்கோவான்னு பார்ப்பாங்க. 70 வயசுல உள்ளவர் வெட்டல்ல, அதே அவர் 20 வயசுல வெட்டிருப்பாரு. ஒரு அணுவா பின்பற்ற தன்மை இளைஞர்களுக்கு இருக்குது. அவர்களுக்கு சரியா தெரியாது. ஓ இவர் தான் எங்க தலைவர் தெரிஞ்சா அவங்க கண்ணை பொத்தி தலைவரை பின்பற்றுவாங்க. எங்க தலை எங்க உசுறு என்று முஸ்லிம் பிள்ளைகள் பேசுது, முஸ்லிம் ஆண்களும் பெண்களும் பேசுகிறார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அந்த இளைஞர்களை காப்பாற்றி நாம் எடுக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அப்படி என்று சொன்னால்
இளைஞருடைய நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, நிறைய இடங்களை நான் பார்க்கிறேன், இந்த அவங்க இயல்பு தன்மையிலிருந்து மாத்தி இளைஞர்களை மாத்தணுமா. சில உமாமார்கள் என்ன பண்றது, அது வேணாம் இது வேணாம் அப்படி இல்லை இப்படி இல்லை, நில்லு தனியே. ஒரு நாளும் அந்த கட்டுக்கோப்பில் நிக்க மாட்டான். இளைஞர் என்பவர் அப்படி இருக்க மாட்டார். அப்படி இருந்தா அவருக்கு நோய். ஒரு புள்ள இன்னைக்கு இங்க உட்கார்ந்து கொண்டே இருக்குதுண்டா, அந்த புள்ள நோய்வாய்ப்பட்ட புள்ள. அங்க பாயணும், இங்க ஓடணும், அங்க திரியணும், அதான் புள்ள. புள்ளேண்டா அப்படி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனா இப்படியே நிக்குதுண்டா, அப்ப கல்யாணத்தை முடிச்சு கொடுக்கணும். 20 வயசு ஆயிருக்கு, அவன் அந்த புள்ளைக்கு வெக்கம் வராது. இந்த ஆளை போய் அந்த பங்காள வந்து இங்கால ஏறி இங்கால நிக்கும், வாப்பாக்கு தான் வெக்கம் வரும். சின்னதுக்கு வராது. இளைஞர்களுக்கு அந்த தன்மை எந்த தன்மை இருக்குதோ அந்த தன்மையில இருந்து கொண்டு தான் நாம ட்ரீட் பண்ணணுமே தவிர அவர்கள்ட்ட உள்ள தன்மைகளை இல்லாமல் ஆக்க இயலாது எங்களுக்கு. நீங்க 4 பேரோட பழக கூடாது. என்ன 4 பேரோட நடக்கிறீங்க, என்ன ஸ்கூல்ட்டா அவர் யார் உங்களோட, இவர் யார் உங்க ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்ட் எல்லாம் தேவையில்லைன்னு நீங்க தனியே நில்லுங்கண்டா ஆக்கினீங்கண்டா உங்க புள்ள உங்களை விட்டு போயிருவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் கவனமாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நாம் செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் வேலை இளைஞர்களை உட்கார வச்சு தலைவர் யார் என்பதை தெளிவா காட்டணும். லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. ரசூலுல்லாஹ்விடம் அழகான முன்மாதிரி இருக்கு என்பதை நம்முடைய இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அவங்க கல்புல எந்த கதாநாயகரும் நுழையக்கூடாது. அவங்க கல்பு பூரா ரசூலுல்லாஹ் இருக்கணும். ஹாத்தமுல் அன்பியா, நபிமாருடைய கடைசி, அவர்களை தேம்பி தேம்பி அள வைக்கணும். ரசூலுல்லாஹ் யார் என்பதை அவங்க கல்புல ஆழ பதிக்கணும். இதுதான் பள்ளிவாசல் வேலை. அல்லாஹ்வுடைய இளைஞர்கள் ரொம்ப இமோஷன். இளைஞர்கள் அவசரமாக உணர்ச்சி வசப்படுவார்கள். அவருடைய அறிவை விட உணர்வு கூட. முதுமை என்பது அறிவை முற்படுத்தி உணர்வை பிற்படுத்தி விடும். ஆனா இளமை உணர்வை முற்படுத்தி விடும். அந்த உணர்வோடு அவர்களை அணுக வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த இளைஞர்களை பள்ளிவாசலுக்கு கொண்டு வந்து தலைவர் என்று விஜய், அஜித், ரஜினி, கமல் என்று அவங்க எடுக்கிறாங்களே, இவர்கள் எல்லாம் இல்லை. எங்க தலைவர் யாரு தெரியுமா, அவர் செஞ்ச புரட்சி என்ன தெரியுமா என்று பதிய வைத்தால் அந்த இளைஞர்கள் பள்ளிவாசல்களை நிரப்புவார்கள். அல்லாஹ்வுடைய இந்த ஊரை அவர்கள் பொறுப்பெடுத்தால் இன்ஷா அல்லாஹ் இந்த ஊருடைய நிலைமையை வேற. அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்படணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணப்படுக்கையில் நிற்கிற நேரம் ஒரு போருக்காக வேண்டி அனுப்புறாங்க உசாமா ரலியல்லாஹு அன்ஹு. யார் உசாமா? ரசூலுல்லாஹ் வளர்த்த புள்ளையோட பேர் ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ்க்கு வளர்ப்பு பிள்ளை இல்ல, அவங்க வளர்த்தாங்க ஜெயித். ஜெயித் ரலியல்லாஹுடைய மகன் உசாமா. எவ்வளவு சின்ன வயசா இருப்பார். ரசூலுல்லாஹ் ஒருத்தர் எடுத்து வளர்க்கிறார். அந்த வளர்த்த புள்ள வளர்க்கிறாங்கன்னா அவரை விட்டுட்டு போறாங்க. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல வளர்றாரு. ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு. ஜெயித் ரலியல்லாஹுடைய மகன் பேர் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணப்படுக்கையில் நிற்கிற நேரம் போர் தளபதியாக அல்லாஹ்வுடைய தூதர் அவரை அனுப்புறார் என்றால் புரிந்து கொள்ளுங்க. எந்த மூத்த சஹாபியும் கேட்கல, யார் ரசூலல்லாஹ் இவ்வளவு நரைமுடி இருந்தவங்களா இருக்கிறாங்க, இந்த இவரை கொண்டு போய் அனுப்புறீங்களே யார் ரசூலல்லாஹ். பெருமானார் இளைஞர்களுக்கு என்று சில பகுதிகளை கொடுத்து வச்சிருந்தாங்க. பள்ளிவாசல் இளைஞர்கள் இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே ஒரு போருக்கு போற நேரம், ஒரு பிரயாணமா போற நேரம் பெருமானார் மெல்ல மெல்ல முன்னாடி வந்து ஒவ்வொரு ஆளோட பேசுவார். அல்லாஹ்வுடைய அரபிகள் நீட்டமா போவாங்க, கவிதை படித்துட்டு போவாங்க. பல நாட்கள் பிரயாணம், ஒரு 4 மணித்தியால பிரயாணம் இல்லை. அரபிகள் அவ்வளவு நேரம் பிரயாணம் பண்ணுவாங்க. அந்த நேரம் ரசூலுல்லாஹ் முன்னாடி வந்து இளைஞர்களோட பேசினா எப்படி பேசுவாங்க? இன்னுமா கல்யாணம் முடிச்சிட்டீங்களான்னு கேட்பாங்க. என்ன யாரை முடிச்சுங்கன்னு கேட்பாங்க. எப்படி என்ன கேட்பாங்க? இளைஞர்களோட இளமையில் என்ன பேசணுமோ அப்படி ரசூலுல்லாஹ் பேசுறதுக்கு பல ரிவாயத்துகளை, பல செய்திகளை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய இளைஞர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தி வந்தது. அதாவது வயோதிபர்கள், முதியவர்கள் என்ன நினைக்காதீங்க. ரசூலுல்லாஹ் வயசுல உள்ளவங்க மட்டும் நினைச்சிடாதீங்க. அதாவது இன்றைக்கு உள்ளவங்க வயோதிபர்கள் நிற்பாங்க, இளைஞர்களோட இளைஞர்கள் நிற்பாங்க. பெருமானாரோட எல்லாரும் நின்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் உங்களுக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரபியத் இப்னு கஅப் அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு இளைஞர். அவர் அஸ்லமி கோத்திரத்தை சேர்ந்தவர். அந்த கோத்திரத்திலிருந்து வந்து ரசூலுல்லாஹ்வை பார்த்த உடனே அவரால் ஊருக்கு போக முடியல. ரசூலுல்லாஹ்வுக்கு மயங்கிட்டார். பெருமானுடைய பேச்சு கேட்கணும்னு நினைக்கிறார். திரும்ப ரசூலுல்லாஹ் முகத்தை பார்க்கணும்னு நினைக்கிறார். அரபு நாட்டில் ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்துல வாழ்ந்தவர்கள் ஜஸீரத்துல் அரபுல மதீனாவுல அவங்க ரசூலுல்லாஹ்வுக்கு குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்திட்டே இருப்பாங்க. ரபியத் இப்னு கஅப் அல்-அஸ்லமி எதை தேர்ந்தெடுத்தார் தெரியுமா?
பள்ளிவாசல் முன்னாடி ஒரு 70 பேருக்கு மேற்பட்டவங்க அஹ்லு சுஃபாக்கள் முற்றவெளி தோழர்கள் நிக்கிறாங்க. அவர்களுக்கு பெருசா வியாபாரம் ஒண்ணும் இல்லை. ஒரு ஈச்ச பழத்தை பங்கு போட்டு சாப்பிடுவாங்க. ஏன்பா பங்கு போட்டு சாப்பிடுறீங்கன்னு கேட்டா அவங்களுக்கு என்ன வேணுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களோட பயான கேட்கணுமா, அவங்கள பார்க்கணுமா. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் தலைவர். பிற்காலத்தில் அபூ ஹுரைரா பின்னாடி ஒரு இடத்துல சொல்லுவார், அவர் ஒரு பெரிய ஆளுநரா வந்து ஆட்சி கையில கொடுக்கப்பட்ட நேரம் ரொம்ப கண்ணீர் வடித்து கவலைப்படுவார். எங்க இருந்தவர் தெரியுமா அபூ ஹுரைரான்னு கேட்பார். எப்படி இருந்தவர் தெரியுமா அபூ ஹுரைரா? அல்லாஹ் இந்த உலகத்திலே எல்லா நன்மையும் நமக்கு தந்திரக் கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு அழுவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அளவுக்கு அபூ ஹுரைரா அதுல தலைவர். அவர் சொல்லுகிறார், நான் கீழே பசியில உளுந்துருவேன். சின்ன பிள்ளைகள் அந்த காலத்துல பைத்தியங்கள் அப்படி கீழே விழுவாங்க, அவங்களுக்கு மேல ஏறி துள்ளி குதிப்பாங்க. என்ன பைத்தியம் நினைச்சு குதிச்ச பிள்ளைகள் எல்லாம் இருக்கின்றாங்க. அவ்வளவு பட்டினியில் மயக்கத்தில் கீழே விழுந்துருவோம். என்ன வேணும்? ரசூலுல்லாஹ் சொல்லுகிற செய்தியை கேட்கணும், பெருமானார்ட்ட படிக்கணும். பள்ளிவாசல் முற்றவழியில தோழர்கள் தேர்ந்தெடுத்து கொண்டாங்க அந்த இடத்தை. அதுல ஒரு சகோதரர் இளைஞர் முன்னாடி இருந்தார். அவர் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வை நேசிச்சார் என்றால் சுபஹானல்லாஹ், எல்லாரும் தூங்குற நேரம் பெருமானார் விழித்து விடுவார்கள். அல்லாஹ் முதல் வானத்துக்கு வந்தா ரசூலுல்லாஹ்வுக்கு தூக்கம் போகாது. ரப்பு முதல் வானத்தில் இருந்தால் ரசூலுல்லாஹ் ரப்போட பேச தொடங்கிடுவாங்க. ரப்போட பேசணும் என்று எழும்பிடுவாங்க. அதுக்கு மேல அவங்க கல்பு தூங்காது. அது ரசூலுல்லாஹ், அது ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எப்பொழுதும் அவங்க கல்புல அடிமை என்பதை சுமந்துட்டே இருந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு நாள் அற்புதம் அவருக்கு ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், சூரத்துல் ஃபத்ஹ் இறங்கிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா பாவத்தையும் மன்னித்ததாக சூரா ஃபத்ஹ் சொல்லுது. யா ரசூலல்லாஹ், குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅkhர், நீங்க முன் செஞ்ச எல்லா பாவங்களையும் செய்ய போகிற பாவங்களையும் சேர்த்து அல்லாஹ் மன்னிச்சதா சொல்றானே யா ரசூலல்லாஹ், கால் வெடிச்சிருக்குதே, இந்த அளவுக்கு நிக்கிறீங்களே யா ரசூலல்லாஹ்னு கேட்டாங்க. பெருமானார் என்ன பதில் சொல்லுறீங்க? ஆயிஷா, பெருமானாருக்கு எதுக்கு தண்ணி கொடுக்கிறாருண்டா, தஹஜ்ஜுடைய வேளையில ரசூலுல்லாஹ் எழும்பி வரும் வரைக்கும் அவர் காத்து நிற்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, தண்ணி யா ரசூலல்லாஹ், wudu எடுக்கு. அந்த கல்பு எப்படி பறிப்போ இருக்கும் அல்லாஹ்வுடைய இல்லையார்களே. அந்த இளைஞர்கள் எல்லாம் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? இளைஞர்களுக்கு ஷரிய தலைவரை காட்டினால் மிக நல்ல ஒரு இளைஞர் கூட்டத்தை உருவாக்குறான். பெருமானார் சொன்னாங்க, தோழர்களுக்கு அல்லாஹ்க்கு விருப்பமான பேர் அப்துல்லா, அப்துல் ரஹ்மான். தோழர்கள் போட்டி போட்டு பேர் வச்சாங்க. அபாதிலாக்கு அப்துல்லா இப்னு மஸ்ஊத், அப்துல்லா இப்னு உமர், அப்துல்லா இப்னு ஜப்பர், இப்படி பேர் போட்டி போட்டு போட்டாங்க. அந்த ஒவ்வொரு தோழர்களோட வரலாறை படிக்கிறேன்னு அவங்க எங்களை அள வைக்கிறாங்க. இதே தான் ரபியத் இப்னு கஅப் அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு தண்ணியை கொடுக்குறாங்க. பெருமானார் கேட்குறாங்க, ஷல்னி ஷல், என்ன வேணும்பா கேளுப்பா அப்படின்னு கேட்குறாங்க. தஹஜ்ஜுடைய வேலை, ஒரு நபி இருக்கிறார், அல்லாஹ்விடம் கையேந்தினா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மோஸ்ட் ப்ராபப்லி அல்லாஹ் கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். ஒரு நபி, ஒரு ஆட்சியாளர் துனியாவுடைய விஷயமாவது கேட்கலாம். அவர் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, தண்ணி எடுத்துட்டு வெறும் கையோடு அவர் அனுப்பாம அந்த நடு நிசியில, அந்த தஹஜ்ஜுடைய வேலையில இருக்கிற நேரம், உலகமே அமைதியா தூங்குற நேரம், ஒரு நபி ஒரு தோழரோட நடக்கிற பேச்சுவார்த்தை ஹதீஸ் கிதாபுகளில் பதிவாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தோழரோட ரசூலுல்லாஹ் நடத்திய சம்பாஷணை. அந்த தோழரை பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, எனக்கு தண்ணி தந்தீங்களே, அல்ஹம்துலில்லாஹ் ஜஸாக்கல்லாஹ். தண்ணி எடுத்த ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ரபியா, உங்களுக்கு என்ன வேணும் என்கிட்ட கேளுங்க, ஷல் என்கிட்ட கேளுங்க ரபியான்னு கேட்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த தோழர் சொல்றாரு, பெருமானுடைய கண்ணை பார்த்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒன்று வேணும். இளைஞர்களுக்கு என்ன வேணும்? நல்ல ஒரு மனைவி வேணும். உலகத்தில் ஒவ்வொரு பகுதிகளில் கல்புகள் கவரும். சாதாரண ஒரு வயோதிபர் கொஞ்சம் முதுமை அடைகிற நேரம் அவருடைய கல்பு கட்டிட பணியில கவரும். என் வீடு இப்படி வரணும், மகளுக்கு அது, மகனுக்கு இது, இந்த பெட்ரூம் இப்படி. ஒரு 18 வயசு பொடியனுக்கு போய் நீங்க இதை கேட்டீங்கன்னா அவன் தலையில வரவே வராது. அவன் பஸ் ஸ்டோல்ல தூங்கிடுவான், போற வழியில் ஒரு பேக்கை போட்டுட்டு போயிருவான். அவனுக்கு அந்த ஆர்கிடெக்சர் வராது. ஏனென்ற திருமணம், பிள்ளைகள் வளர்ந்து வர்ற நேரம் தான் பெட்ரூமை பத்தி யோசிக்க ஆரம்பிப்பான். ஆனா அவன் சிந்தனை அந்த டைம்ல அவன் கவரப்படுறது வேற. சின்ன புள்ள ஒரு டாய்க்கு கவரப்படும். ஒரு சின்ன புள்ள அதுக்கு அதோட வாழ்க்கையே ஒரு டாய் தான். ஆனா ஒரு இளைஞர் கவரப்படுவது ஒரு யுவதிக்கு, ஒரு யுவதி கவரப்படுவது இளைஞருக்கு. அது வேணுமென்ற உலகத்தில் எதையும் கொடுக்க அவங்க ரெடி ஆயிடுவாங்க. இந்த மாதிரியான நேரத்தில்
இந்த இளைஞர் யாருக்கு கவரப்பட்டிருக்கிறான்னு பாருங்க. தன்னுடைய தலைவர் மீது எவ்வளவு நேசம் வச்சிருக்கிறான்னு பாருங்க. யார சொல்லலாம், நான் ஒரு புள்ளைய விரும்புறேன், யார சொல்லலாம், அந்த புள்ளைய கொஞ்சம் நீங்க சொல்லிட்டீங்கன்னா எனக்கு கல்யாணம் முடிச்சு தந்துருவாங்க, கொஞ்சம் சொல்றீங்களான்னு கேட்கல அவர். அல்லாஹ்வுடைய தூதரை வீடு வாசல்லாம் விட்டுட்டு வந்துட்டு யார சொல்லலாம், எனக்கு உங்க பக்கத்துல ஊட கட்டி நல்ல ஒரு புள்ளைய கல்யாணம் முடிச்சு தந்து ஒரு வாகனத்தையும் சேர்த்து தந்தீங்கன்னா வேற என்ன வேணும் யார சொல்லலாம். ரபியத் இப்னு கஅப் அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு கல்பு மாறி இருந்தது. அவரும் ஒரு இளைஞர் தான், ரத்தம் துடிக்கிற ஒரு இளைஞர் தான். அவர் கேட்கிறார், யார சொல்லலாம். பெருமானார் வாயால கேட்டுட்டாங்க, ரபியா என்ன வேணும்னு கேட்டாங்க. என்னிடம் சொல்லுங்கள் ரபியா, கேளுங்க, என்னிடம் கேளுங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். செல் கேளுங்க. அவர் கேட்கிறார், யார சொல்லலாம், எனக்கு ஒண்ணு வேணும், எனக்கு நீங்க வேணும் என்று கேட்கிறேன். இன்னி அஸ்அலுக்கு முராஃபகத்துக்கு ஃபில் ஜன்னா யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுடைய தோளுமை ஜன்னால வேணும் யா ரசூலல்லாஹ். நபிமார்களும் சித்திகீன்களும் சாலிஹீன்களும் சுஹதாக்களும் நிறைந்து உங்களை சுத்தி நிக்கிற நேரம், ஜன்னாவுல ஆக உயர்வான பிரதேசம் இருக்கு, ஜன்னால படித்தரங்கள் இருக்கு, அதுல ஆக உயரமா நீங்க நிக்கிற நேரம் ரபியா ஜன்னாவுக்கு வந்தா உங்களோட நிக்கணும்டா யார சொல்லலாம். உங்க பக்கத்துல அந்த நபி, உங்க பக்கத்துல இந்த நபி என்று நிறைய நிக்கிற நேரம் இந்த ரபியா எங்க யார சொல்லலாம். உங்களோட தோளுமை கொள்ளணும், உங்களை பார்க்கணும் யார சொல்லலாம், உங்களோட வாழணும் யார சொல்லலாம், உங்களோட இருக்கணும் யார சொல்லலாம். الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. அன்பு சகோதரர்களே, கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க, கொஞ்சம் முன்னாடி வந்து. அப்போ அந்த தோழரை பொறுத்தளவில் ரபியத் இப்னு கஅப் அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பொறுத்தளவில் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த தோழர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து தண்ணியை கொடுக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, கேளுங்க பாண்டு. அவர் கேட்குறாரு, யார சொல்லலாம், எனக்கு ஜன்னால உங்களோட இருக்கணும். அவருடைய சிந்தனையை கொஞ்சம் பாருங்க. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஜன்னால போய் ரசூல்லா மீட் பண்ணலாமே, எனக்கு ரசூல்லா பக்கத்தில் இருக்கணும். இன்றைக்கு எப்படி தஹஜ்ஜுல நான் ரசூலுல்லாவை மீட் பண்ணினனும், எப்படி தஹஜ்ஜுல தண்ணியை கொடுத்தனும், அதை மாறிய ரசூலுல்லாஹ் கிட்ட இருப்பதுக்கு அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து முற்ற வழியில தூங்குறார்.
அவருக்கு எல்லாம் வேணாமா, ரசூலுல்லா வேணுமாம் அல்லாஹ்வுடையார்களே. அவர் அந்த முற்ற வழியில தூங்குறார், ஒரு ஈச்சப்பழத்தை வல்லாஹி பங்கு போட்டு சாப்பிடுகிறார். அவருக்கு பெருமானார் வேணுமா? அந்த விஷயத்தை ரசூலுல்லா கேட்ட உடனே கொப்பளிச்சிட்டார். யார் ரசூலுல்லா, நீங்க வேணும். எங்க வேணும்? ஜன்னாவுல உங்க கிட்ட நிக்கணும் யார் ரசூலுல்லா. பெருமானார் என்ன சொல்லிட்டாங்க? ரபியாட்ட. உடனே ஆமான்ட்டாங்களா? இல்ல, பெருசா கேட்டுட்டீங்க ரபியா, வேற அவ கைர ஜாலிக், வேற எதையாவது கேளுங்க ரபியான்னாங்க ரசூலுல்லாஹ். வேற ஏதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்னு பெருசா கேட்டுட்டீங்க, அல்லது இதை விட துனியால ஏதாவது கேளுங்க என்றதுக்கும் கேட்கலாம். அல்லாஹு ஆலம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வேற ஏதாவது கேளுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் கேட்கிறாங்க. அவர் பெருமானாரை பார்க்கிறார். ரசூலுல்லாஹ் பார்த்து, ஹுவ ஸாக்க யா ரசூலுல்லாஹ், எனக்கு அது மட்டும்தான் யா ரசூலுல்லாஹ், எனக்கு அது மட்டும்தான் வேணும் யா ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொல்லுங்க, ஐன்னி, எனக்கு உதவி செய்யுங்க, பிகத்ரத்தி சுஜூத், நிறைய சுஜூது பண்ணி எனக்கு உதவி செய்யுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே தவிர வாக்கு கொடுக்கல. ரசூலுல்லாஹ்வோடு ஜன்னாவுல இருக்கிறது என்பது சாதாரண அந்தஸ்து அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, அது சாதாரண அந்தஸ்து அல்ல. அந்த இளைஞர் தன்னுடைய கல்வியில் உள்ளதை போய் ரசூலுல்லாஹ்விடம் சொன்னார். பெருமானாருக்கு அல்லாஹ் கொடுத்த அந்தஸ்து இன்றைக்கு அல்லாஹ் என்று சொல்லாமல் உலகத்தில் எந்த பகுதியும் இல்லை. அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹு அக்பர் என்று சொல்லாமல் உலகத்தில் எந்த பகுதியும் இல்லை. நீங்க எங்க பார்த்தாலும் அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், இப்படி அல்லாஹு அக்பர் எல்லா பகுதியிலும் உலகத்தில். இன்னைக்கு காலியில எத்தனை சுப்ஹானல்லாஹ், எத்தனை அல்ஹம்துலில்லாஹ், அமெரிக்காவில் எத்தனை, இப்படி எல்லா பகுதியிலும் அசான் எடுத்துக்கொண்டீங்கன்னா உலகம் எங்குமே அது கவர் பண்ணி எல்லா நேரமும் அல்லாஹ் பெரியவர். இந்த உலகத்தில் அல்லாஹ் அப்படி வச்சிருக்கிற. ரெண்டாவது, இந்த உலகத்தில் அதுக்கு பிறகு பேசப்படக்கூடிய வார்த்தை என்றால் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின், ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்ற ஸலவாத். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா நபியினா முஹம்மத். இன்றைக்கு யௌமுல் ஜும்மாவுடைய நாள், அஃலல், மிக சிறந்த நாள், நம்ம அதிகமா ஸலவாத் சொல்லக்கூடிய நாள். இந்த ஸலவாத் உலகத்தில் ஒரு மனிதர் 10 சொன்னார், உலகத்தில் இந்த அளவுக்கு ஜோ பைடன் பேர் வராது, எல்லா நாளும் இந்த அளவுக்கு எந்த தலைவர் பேரும் வராது. அது எல்லாம் எது தெரியுமா? பெருமானுடைய அந்தஸ்தை மேல தூக்கி வச்சிரும் ஜன்னாவுல. என்ன ஒவ்வொரு ஆளும் வர்றவரெல்லாம் முட்டியில 10 ரூபா உலகம் எங்கும் போட்டா ஒரு நாளைக்கு எவ்வளவு சேரும்? பெருமானாருடைய ஸலவாத் எதுக்கு தெரியுமா? இப்ப பாங்கு துஆ ஓதினோம், அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதில் வஸீலத்து வல் ஃபதீல வபஅத்ஹு மகாமம் மஹ்மூதன் லதி வஅத்தா. யா அல்லாஹ், நீ வாக்கு கொடுத்த மஹ்மூதாவுல பெருமானாரை எழுப்பாட்டுன்னு நம்ம கேட்கிறோம். மகாமம் மஹ்மூதால எழுப்பாட்டுவதற்கு ரசூலுல்லாஹ்வுடைய கிரேட் அங்க போய் நிற்கும். யாராவது வந்து ரசூலுல்லாஹ்வுடைய அக்கவுண்ட் பேலன்ஸை பார்த்தா யாருக்கும் ஒன்றும் பேச இயலாது. அந்த லெவல் கிட்ட யாரும் வரமாட்டாங்க. இந்த உம்மத்தினுடைய ஸலவாத் அந்த லெவல்ல இருக்கும். அல்லாஹ்வுடைய அவ்வளவு ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹும்ம யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. குர்ஆன்ல வித்தியாசமான ஒரு ஆயத் இது. ஆயத் எல்லா இடத்திலையும் நான் எப்படி பார்த்திருக்கிறேன், யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று தான் குர்ஆனுடைய ஆயத்து வரும். ஆனால் இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி, அல்லாஹ்விடம் இருந்து அல்லாஹ் தொடங்குறான். அல்லாஹ்வும் மலக்குமார்களும் இந்த நபிக்கு அருள் புரிகிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, அடுத்ததாக அல்லாஹ் கூப்பிடுகிறான், விசுவாசிகளே நீங்களும் வந்து இந்த அணியில் சேருங்கள், ஸல்லு, நீங்களும் நபியின் மீது ஸலவாத் சொல்லுங்கள் என்கிறான். அந்த அளவுக்கு ஜன்னாவுல உயர்வான இடம், மிக உயர்வான இடத்தில் நபி இருப்பார் என்று அந்த மக்களுக்கு தெரியும், அந்த சஹாபாக்களுக்கு தெரியும். அந்த இளைஞருடைய கல்வியில் என்ன ஊசலாடுது என்றால், யா ரசூலல்லாஹ், உங்க நிலைமைக்கு யாராலும் மேலாது. அவ்வளவு பெரிய ஸ்டேஜில் உங்க பக்கத்தில் அவ்வளவு பேர் ஜன்னாவுல பிஸியா நிக்கிற நேரம், எவ்வளவோ நபிமார்கள், எவ்வளவோ சித்திக், எவ்வளவோ சுஹதாக்கள் நிக்கிற நேரம், யா ரசூலல்லாஹ், இந்த ரபியாவுக்கு இடம் கிடைக்குமா? உங்களோடு தோளுமை கொள்ளணும் யா ரசூலல்லாஹ், உங்களோடு நிக்கணும் யா ரசூலல்லாஹ் என்று சொல்கிற நேரம், அந்த இளைஞருக்கு ரசூலுல்லாஹ் சொன்னார்களே அதிகமா சுஜூது செய்யுங்க. ஏன் சொல்லுகிறேன் என்றால், வயோதிபர்கள் மட்டுமல்ல, இளைஞர்களும் என்னுடைய தலைவருக்கு கவரப்பட்டார் என்றால் இன்றைக்குள்ள இளைஞர்களும் கவரப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படிப்பட்ட ஒரு தலைமை, லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய தூதரிடம் அழகான முன்மாதிரிக்கு நம்ம பிள்ளைகளை கூத்தாடிகள் தேர்ந்து பாதுகாக்கணும், விஜய் பாதுகாக்கணும், அஜித்தா, ஒளிவூடா என்ன யூடியூபா, இவர்கள் தேர்ந்து பாதுகாக்க அதை ஆஃப் பண்ணி போனை உடைச்சி டிவியை உடைச்சி
டிவி வாங்க மாட்டோம்னு சொல்லி பாதுகாக்க இயலாது. இன்றைக்குள்ள பிள்ளைக்கு நீங்க போனை கொடுக்கலன்னா அது பிள்ளைன்னு தான் நான் சொல்லுவேன். என் பிள்ளைக்கு நான் தைரியமா போனை கொடுக்கணும், இல்லைன்னா 20 வருஷம் பெக்காயிருவாங்க. இன்றைக்குள்ள டெக்னாலஜி தெரிஞ்சாகணும். ஆனால் வீட்டில் கத்தி இருக்கிறனால எல்லா வீட்டிலையும் கொலை நடக்கலையே. கத்தி இருக்கும், இந்த கத்தியால என்ன செய்யணும் என்ற அறிவை கொடுக்கணும். அல்லாஹ்வுடைய அவர்களுக்கு தூய்மையை கொடுக்கணும். ரப்பு பார்க்கிறான் இஹ்லாஸை அவர்களுக்கு போய் சேர்க்கணும். அதுக்கு தான் மஸ்ஜிதுகள் இருக்குது. பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த வரலாறு இன்றைக்கு நாம் பேசுகிறோமே, இந்த வரலாறு உருவாவதற்கு ஒரு இளைஞனை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். ஒரு இளைஞனை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மதீனாவை 2ஆக பிளந்தால் அவுஸ் குலம் ஹஸ்ரஜ், இந்த 2 பேர் தான் மதீனா. பக்கத்துல யகூதி, அந்த பக்கம் இந்த 2 தான் மதீனாவுடைய ஆட்சியை தீர்மானிக்கிற பலசாலியான 2 கோத்திரங்கள். இதுல அவுஸ் குலத்துடைய தலைவர் ஒரு பொடியன். ரசூலுல்லாஹ்வை கூப்பிடுற நேரம் அவருக்கு 30 வயசு. அவருக்கு 30 வயசு. அவர் தான் பெருமானாரை மதீனாவுக்கு கூட்டி வர்றவர்ல ஒரு தலைமை வகித்தவர். அல்லாஹ்வுடைய தூதரோட நிறைய பேசினவர், தன் கல்வை விட்டு பேசினவர். பத்ருடைய களத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் எழுப்பி பேசுறாங்க, உமர் பின் கத்தாப் எழுப்பி பேசுறாங்க, ரசூலுல்லாஹ் எனக்கு மஷூரா சொல்லுங்க சொல்லுங்க இருக்கிற நேரம் இந்த பக்கத்திலிருந்து எழுந்து பேசியவர் யார்? ரசூலுல்லாஹ், அன்சாரிகள் விஷயத்திலே நீங்கள் கேட்கிறீங்க, ரசூலுல்லாஹ் திரும்ப திரும்ப பதில்ல கேட்கிறாங்களே. அப்ப எழுந்து பேசிய இளைஞர் எப்படி பேசினார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை ஊருக்கு கூட்டி வர்ற நேரம் இந்த ஊர்ல ஏதாவது பிரச்சனை நடந்தால் எங்க பிள்ளைகளை எங்க மனைவிமார்களை எப்படி பாதுகாப்போமோ அப்படி பாதுகாப்போம் என்று உத்தரவாதம் தந்தோம். யார சொல்லலாம்? எங்களை பார்த்து திரும்ப திரும்ப கேட்கிறீங்க, ஊர்ல இருந்து வெளியே போற சுட்டித்தானே யார சொல்லலாம்? வெளியில போய் யுத்தம் நடப்பதனால தானே யார சொல்லலாம்? நாங்கள் அந்த ஒப்பந்தத்தை தரவில்லை என்பதற்காகத்தானே கேட்கிறீங்க யார சொல்லலாம்? அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு கட்டுப்பட்டு விட்டோம், நீங்கள் சொல்லுவதை கேட்டு விட்டோம், இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு விட்டோம். நீங்கள் எங்களை காட்டி இங்க குதியுங்கள் என்று சொன்னால் கடலை காட்டி நாங்கள் ஒருவராக குதிப்போம் யார சொல்லலாம், உங்களை விட்டு ஓட மாட்டோம் யார சொல்லலாம். மிக உணர்வாக பேசியவர் ஒரு இளைஞர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானாரை மக்கத்து தலைவர்கள் எல்லாம் கேவலப்படுத்துகிற நேரம் பெருமானார் மக்கத்தை விட்டு தாயிஃபுக்கு போனார்கள். தாயிஃப்ல சின்ன குழந்தைகள் கையில், பிள்ளைகள் கையில கல்லெடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எரிந்து ஓட ஓட ரத்தம் வடிய வடிய பெருமானார் உல அந்த மக்கள் விரட்டுகிற நேரம் பெருமானாருக்கு ஒவ்வொரு அதாவது கூடாரங்கள் அடிச்சு வச்சிருப்பாங்க. அவங்க ஹரத்துக்கு வருவாங்க, ஹஜ் செய்வதற்கு வருவாங்க. கூடாரத்து ஒவ்வொன்றாக ரசூலுல்லாஹ் போய் நான் நபி தெரியுமா என்பார்கள். எல்லோரும் சிரிப்பார்கள். என்னப்பா கேவலத்துக்கு மேல் கேவலப்பட்டு கொண்டு ரசூலுல்லாஹ் சொல்லுகிற நேரம் இந்த இளைஞருடைய கல்பும் இன்னும் பலர்களும் அவருடைய கல்பு கவரப்பட்டது. எங்க ஊருக்கு நீங்க வாங்க, உங்களை நாங்க பாதுகாத்துக் கொள்கிறோம் என்று முன்னின்று கூட்டி போனவர் தான் ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பத்ர் களத்துல ரசூலுல்லாஹ் வருகிற நேரம் ஒரு இடத்துல நிப்பாட்டி, யா ரசூலல்லாஹ் இதுக்கு மேல் வர வேண்டாம் யா ரசூலல்லாஹ், இங்க நில்லுங்க யா ரசூலல்லாஹ், ஏண்டா இந்த உம்மத்தில் நடக்கிற முதல் யுத்தம். அவர் ஸஅத் பின் முஆத் பேசுறார், யா ரசூலல்லாஹ் இங்க இருங்க யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு நாங்க ஒரு கூடாரத்தை அமைச்சு தர்ற யா ரசூலல்லாஹ், யுத்தத்துக்கு நாங்க போறோம் யா ரசூலல்லாஹ், யுத்தத்துல நாங்க போய் திரும்பி வரலண்டா இந்த வாகனத்தை எடுத்துட்டு இந்த குதிரை எடுத்துட்டு நீங்க ஊருக்கு போங்க யா ரசூலல்லாஹ், நாங்க யுத்தத்தை வெற்றி கொண்டுட்டோம்டா உங்களையும் கூட்டிட்டு ஊருக்கு போறோம் யா ரசூலல்லாஹ், தயவு செய்து வர வேணாம் யா ரசூலல்லாஹ். அந்த உணர்வை கொப்பளித்தவர் ஒரு இளைஞர் ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ரசூல் அவரை பார்த்து சிரித்தார்கள், அவருடைய பேச்சை கேட்டு சிரித்தார்கள். பெருமானார் வேற ஒரு தலைவராக இருந்தா நான் இங்கேயே நிக்கிறேன், நீங்க போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லுவார். பெருமானார் சிரித்தவர் பத்ர் களத்துல முன்னாடி வந்து நின்று அவர்களுக்கு பக்கத்திலே நின்று ஃபேஸ் டு ஃபேஸ் யுத்தம். பத்ர் களத்துல நின்று அந்த இரவெல்லாம் தூக்கத்தை தியாகம் பண்ணி துவாவில் ஈடுபட்ட பெருமானார் அந்த காலையிலும் துவா செய்தார் என்ற ரிவாயத்தை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, அல்லாஹ்வுடைய தூதரோடு தன் கல்புகளை பறிகொடுத்த தோழர்கள் எக்கச்சக்கமா நீங்க பார்ப்பீங்க. ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நீங்கள் பார்த்தால் நிறைய பார்க்கலாம். அவைகளை சொல்லுவதற்குரிய நேரம் அல்ல இது. என்றாலும் உங்களுக்கு இளைஞருடைய பங்களிப்பு என்ன, நம்ம இளைஞர்கள் என்ன செய்கிறார்கள், நம்ம முதியவர்கள் என்ன செய்து இந்த இளைஞர்களை வளர்க்க வேண்டும் என்பதற்கு சொல்கிறேன். ஸஅத் பின் முஆத்
ரலியல்லாஹு மௌத்தாகிற 36 வயசு. அவங்க உம்மா வாழுகிறாங்க. 6 வருஷ வாழ்க்கை ரசூலுல்லாஹ்வை மதீனாவிலே கொண்டு வந்து சேர்த்தவர் சந்தோஷப்பட்டார், மிகவும் சந்தோஷப்பட்டார். அப்படிப்பட்டவர் மதீனாவுடைய 2 தலைவரில் ஒரு தலைவர் அவர் ரசூலுல்லாஹ்வுக்கு தன்னுடைய தலைமையை விட்டு கொடுத்தார். அந்த பக்கத்தில் உள்ளவர் அவர் விட்டு கொடுத்தார். இப்படித்தான் ரசூலுல்லாஹ்வை ஆட்சியிலே அமர்த்தினார்கள். வெறும் ஒரு இளைஞர் கையில மதீனாவுடைய பாதி இருந்தது. அவருடைய வரலாறை நீங்கள் படித்து பாருங்கள். அவருடைய ஜனாசா நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அபுவாபு ஸமாவாத், வானங்களுடைய கதவுகள் திறக்கப்படுகிறது, வானவர்கள் பூமிக்கு வருகிறார்கள் இந்த இளைஞருடைய ஜனாசாவுக்கு கலந்து கொள்வதற்கு என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாசாவை தூக்கிய தோழர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், பாரமே இல்லையே, வானவர்கள் சுமக்கிறார்கள் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வானவர்கள் சுமந்த ஜனாசா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தஸ்ஸல் அரிஷ், அரிஷில் குலுங்கி சென்றாங்க ரசூலுல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு இளைஞர் இவர், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அஹ்ஸாபுடைய போரிலே அவர் வந்து இறந்து போகிறார். அந்த போரிலே வேகமாக வந்த அம்பு அவரை அசைத்து போட்டுட்டு, அந்த அம்பு வேகமா ரசூலுல்லாஹ்வை பாதுகாப்பதிலே அவருடைய உயிரை தியாகம் பண்ணுவது அவருடைய நியத்து. ரசூலுல்லாஹ் கொண்டும் நடக்க கூடாது. மக்காவில் இருந்து பாதுகாத்து கொண்டு வந்த ரசூலுல்லாஹ்வை மதீனாவில் இருந்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய யுத்தம், அந்த யுத்தம் 10,000 பேர் வெளியே நிற்கிற நேரம், இங்க 3000 பேராக நின்று கொண்டு, முன்னாடி நின்று கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எதிராக நீங்கள் திறந்திருக்கிறீர்கள், நாங்க விடமாட்டோம் என்று முன்னாடி நிற்கிற நேரம் அவருக்கு வந்து அம்பு படுகுது. அதனால் காயமாகுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பள்ளியில் ஒரு கூடாரத்தை செய்யுங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். எனக்கு ஷாத அடிக்கடி பார்க்கணும் என்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு ரிவாயத்தை பார்க்கிறோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வருவார், எங்க வாப்பா வருவார், உமர் பின் கத்தாப் வருவார், ஷாத் பின் முஆத் வேதனையில் நிற்பார். அந்த நேரத்தில் என் வாப்பா வந்தால் வாப்பாவுடைய அழுகை எனக்கு கேட்கும். எங்க வாப்பா அவரை பார்த்து, என் அப்படிப்பட்ட தியாகி, அவருடைய இழப்பு தாங்க முடியாமல் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அழுவார். உமர் பின் கத்தாப் அவரை நோய் விசாரிக்க வந்தால் அந்த அழுகையும் எனக்கு கேட்கும். இது என்னுடைய வாப்பாவுடைய அழுகையா உமருடைய அழுகையா நான் பிரித்து அறிந்து கொள்வேன் என்றாங்க ஆயிஷா நாய். பெருமானார் ஒரு நாளும் துனியாவுடைய விஷயத்துக்கு அளவே மாட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு கவலை வந்தால் தாடியை பிடித்து கீழே பார்த்துக் கொள்வார்கள். அப்படித்தான் நான் ரசூலுல்லாஹ்வை பார்த்திருக்கிறேன் என்றாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ரசூலுல்லாஹ் ஸஅத் பின் முஆதை பார்க்கிற நேரம் தாடியை பிடித்துக் கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வந்து அடிக்கொரு முறை எனக்கு ஸஅதை பார்க்கணும் என்றார்கள். ஆனால் அவர் கேட்கிற துஆவை நீங்கள் புகாரியில் பார்க்கலாம். யா அல்லாஹ், உனக்கு தெரியும் இந்த உலகத்தில் எனக்கு மிக விருப்பமானது பெருமானாரை யார் விரட்டினார்களோ அவர்களோடு யுத்தம் செய்வதுதான் எனக்கு மிக விருப்பமான காரியம். யா அரப், குறைஷிகளோட யுத்தம் இதனோடு முடிந்து விட்டால் என்னை உன் பக்கம் நீ எடுத்து விடு யா அல்லாஹ். இல்லை என்றால் பெருமானாரோடு யார் பெருமானாரை விரட்டினார்களோ அந்த குறைஷிகளோட யுத்தம் இன்னும் முடியவில்லை என்றால் என்னை வாழ வைத்து விடு யா அல்லாஹ்னு கேட்டாங்க. அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் அந்த துஆவை. குறைஷிகளோட யுத்தம் முடிந்து விட்டது. அதுக்கு பிறகு அவர்கள் வரவில்லை. ஷாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு நிறைய செய்திகள் வருது. பனு குறைலாக்கள் நிறைய நீங்க பார்க்கலாம். அப்படி அல்லாஹ் துஆக்களை கபூலாக்கின ஒரு தோழர், ஒரு இளைஞர், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஒரு நாள் இந்த இரத்த காயம், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, காயம் வந்தா சாம்பல் பூசுவாங்க. அது ரொம்ப பெருத்து வரும், ஒன்று காஞ்சிரும். பெருத்தா வெடிக்கும், வெடிச்சா ரத்தம் பாஞ்சு செதறும். அவர்கள் மௌத்தாகிறதுக்குரிய அடையாளம் அது. அந்த காலத்துல வேற ஆபரேஷன் இல்ல, குடல் வெட்டிப்பட்டா பாலை கொடுப்பார்கள். இங்க லீக் ஆகினா ஆள் மௌத்துன்னு அர்த்தம். இதுதான் நம்முடைய சின்ன சின்ன டெஸ்டிங் தான் பண்ணுவார்கள். ஷாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் திடீரென்று ரத்தம் வெடித்து, அந்த காய் வெடித்து ரத்தம் தெறிக்க ஆரம்பிக்குது, ரத்தம் ஓடுது. ரசூலுல்லாஹ்வுடைய நியத், அவருடைய நியத்தையும் கொஞ்சம் பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட போய் சொல்ல, யா ரசூலல்லாஹ், பள்ளிவாசல்ல ஷாதுடைய கூடாரத்தில் ரத்தம் கசியுது யா ரசூலல்லாஹ். பெருமானார் ஓடி வருகிறார். அந்த இளைஞருடைய நியத்து என்ன? எக்கச்சக்கமான தோழர்களுடைய நியத்து என்ன தெரியுமா? பெருமானார் மடியில தலை வைத்து நிற்கிற நேரம் நாம் மரணிக்கணும், பெருமானார் நம்மளை தூக்கணும். இந்த உலகத்தில் மிக கொஞ்சி பெருமானுடைய நரைமுடியத்தினை தலையில எத்தனை நரமுடி என்று சஹாபாக்கள் உட்கார வச்சு பார்த்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் தலையை கொடுத்துட்டு நின்றாங்க. அப்படிப்பட்ட தோழர்கள் ரசூலுல்லாஹ்வோட இருந்தாங்க. ஷாத் பின் முஆத் தன்னுடைய வாழ்ல ரசூலுல்லாஹ் 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 என்று சொன்ன தோழருக்கு அல்லாஹ் ஒரு கிஃப்டை கொடுக்கிறார். பெருமானார் வருகிறார். அந்த அறைக்குள் ஷாத் பின் முஆத் ரசூலுல்லாஹ்வை
கட்டி பிடிக்கிறார். பெருமானார் இரத்தத்தால் நனைகிறார்கள். அவருடைய இரத்தம் அந்த அளவுக்கு பீரிட்டு ஓடுகிறது. பெருமானுடைய முகத்தை பார்க்கிறார், கண்கள் கலங்குது. ஷாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அஷ்ஹது அல்லாஹ் அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ், அவர் சொல்லுகிறார், நான் ஷஹாதத்தை சொல்லி நீங்கள் ரசூலுல்லாஹ், நீங்கள் ரசூலுல்லாஹ்னு நான் சாட்சி சொல்லுகிறேன். ரசூலுல்லாஹ்வை பார்த்து கொண்டு கண் கலங்கிய வண்ணம் மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ்வை எடுத்து ஆட்சியில உட்கார வைத்து அழகு பார்த்த ஒரு இளைஞன் ரசூலுல்லாஹ்வுடைய தோளில் சாய்ந்திருக்கிறார். பெருமானார் அவரை இறுக பிடித்து கொண்டார். பெருமானார் தோளில் சாய்ந்து விட்டார். அவர் மரணித்து விட்டார். பெருமானார் ஜனாசாவை பிடித்து கொண்டு சொன்னார், ஜஸாக்கல்லாஹு கைர், ஜஸாக்கல்லாஹு கைர். ஒரு சமூகத்துடைய தலைவரே, உங்களுக்கு அல்லாஹ் கூலி தரட்டும். ஏண்டா மதீனாவுடைய ஆட்சிக்கு காரணமான ஒரு இளைஞனை ரசூலுல்லாஹ் ஜனாசாவை தோளில் சுமந்து கொண்டு சொன்ன வரிகளில் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் இந்த உம்மத்தின் பல இடங்களில் இளைஞர்கள் செய்த புரட்சிகள் இந்த இளைஞர்கள் செய்ய வேண்டுமாக இருந்தால் பள்ளிவாசலில் அவர்களுக்கு ப்ரொஜெக்ட் கொடுக்கப்பட வேண்டும். பள்ளிவாசல் அவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும். அவர்கள் பிழை செய்கிற நேரம் அவர்களுக்கு சரியான ரூட்டை காட்டுவதற்கு, அவர்கள் உணர்ச்சி வசப்படுகிற நேரம் அவர்களுக்கு சரியான ரூட்டை காட்டுவதற்கு முதியவர்கள், நரைமுடி உள்ளவர்கள் அவர்கள் முன்னாடி வந்து நிற்கணுமே தவிர விரட்டுவதற்கல்ல. இப்ராஹிம் நபி ஒரு இளைஞனாக நின்று தன் வாப்பாவுக்கு அழகாக பேசினார். யா அபத்தி, என் அருமை தந்தையே. குர்ஆனில் எத்தனை இடங்களில் யா அபத்தி, இப்ராஹிம் நபி யா அபத்தி, யா அபத்தி, யா அபத்தி. ஒரு இடத்தில் கூட அவங்க வாப்பா யா புனை என்று பேசல, யா புனை என்று பேசல. நூஹ் நபி தன்னுடைய மகனுக்கு, காஃபிரா உள்ள மகனுக்கு யா புனை என்று பேசுகிறார், யா புனை என்று பேசுகிறார். ஆனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை நீங்கள் பார்க்கலாம், இப்ராஹிம் நபி அவருடைய பேச்சில் அவங்க வாப்பா கேட்கல. ஆனால் இப்ராஹிம் நபிக்கு அந்த இல்ம் இருந்துச்சு. அவங்க வாப்பா விரட்டின, வஹ்ஜுர்னி மலியா இல்ல அர்ஜுமன்னக, கல்லால எரிஞ்சு கொள்ளும், வஹ்ஜுர்னி மலியா, ஓடுறா இங்க இருந்து. இப்ராஹிம் நபிக்கு சொன்ன மாதிரி முதியவர்கள் பள்ளிவாசலை விட்டு இளைஞர்களை விரட்டாதீங்க. இளைஞர்களுக்கு இங்க இடம் இல்லைன்னு சொல்லாதீங்க. நிர்வாகம் எங்களுக்குரியது, நீங்க யாருப்பா இன்றைக்கு முளைச்ச காலான்னு அனுப்பாதீங்க. அவர்களுக்கும் ஏதாவது ஒன்றை கொடுங்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அந்த இளைஞர்களை பள்ளியோட சேருங்கள். இல்லைண்டா போக்கு கடிகளையும் எங்கேயாவது ஒன்றிலையும் அவர்கள் சேருவார்கள். அவர்கள் சேரும் இடமாக இதை கொடுங்கள். அவர்களுக்கு இங்க மஜ்லிஸ்களை இடம் கொடுங்க. அவங்களுடைய வீடுகளில் அவர்களுக்கு திறந்து கொடுங்க. நல்ல வீடுகளில் உட்கார்ந்து அவர்கள் பேசட்டும். அவங்களுடைய பேச்சை நிப்பாட்ட இயலாது. அதனுடைய சைக்காலஜியை பேசினா அவங்களுக்கு புரியும். அவங்க எத்தனை வார்த்தை ஒரு நாளைக்கு வெளியாக்குங்களா டென்ஷன் ஆகி வீட்டில் சண்டை பிடிப்பார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இளைஞர்களுடைய அந்த இயல்பு தன்மையிலே இளைஞர்களை வளர்த்தெடுக்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் பெரம்பையும் கையில வச்சு தூசணமான வார்த்தைகளையும் பேசிக்கொண்டு இளைஞர்களை செய்யவில்லை. அவர்கள் கரைந்து ரசூலுல்லாஹ் முன்னாடி உருகினார்கள். பெருமானார் தூசணமாக பேசவில்லை, காரமாக பேசவில்லை, பெரம்பை எடுத்து அடிக்கவில்லை. அந்த இளைஞர்கள் தேம்பி தேம்பி அழுதார்கள் என்று சொன்னால் அந்த வளர்ப்பு வரலாறில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இளைஞர்களும் யுவதிகளையும் அவர்கள் இன்றைக்கு யாரை பார்க்கிறாங்க? இங்க போய் காதல் காதல் என்று இந்த அசிங்கத்தை பார்க்கிறாங்க. அவங்க மார்க்கெட் பண்றாங்க படத்தை பாரு, படத்தை பாரு. நாங்க மார்க்கெட் பண்ணணும் சுன்னாஹ், நாங்க மார்க்கெட் பண்ணணும் ஹதீஸ், நாங்க மார்க்கெட் பண்ணணும் குர்ஆன். அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, இளைஞர்களும் யுவதிகளும் காதல் படத்துல துடிச்சு அந்த காதல் படத்துல மயங்கி இருக்கிற நேரம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானாருடைய வாழ்க்கையில தன் மனைவியோடு ரசூலுல்லாஹ் நடந்தது, அவருடைய நீதம், அவருடைய நியாயம், இது எல்லாம் எடுத்து பள்ளிவாசல் பேசணும். பெருமானுடைய கடைசி நாட்களை எப்படி பாருங்கள் ரசூலுல்லாஹ் நடந்த விதம். ஒரு தலைவர், இந்த உலகத்தில் எந்த தலைவரையும் பார்க்க இயலாது. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, கடுமையான வருத்தப்பட்டு கொண்டு கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ், மனைவிமார்கள் சூழ நிற்க, நாளைக்கு நான் யாரு வீட்டில்? பெருமானருக்கு ஒரே வார்த்தையில சொல்லலாம், எனக்கு ஆயிஷா வீடு வேணுமே. நாங்கெல்லாம் எங்க மனைவிக்கு நினைச்சதெல்லாம் பேசுவோம். நீதம் தவறிடக்கூடாது என்பதற்காக கடுமையான வேதனை நேரம் கூட மனைவிமார்களோட எதுவும் பேசலாம், எங்க கை பிடிச்சவங்க நாங்க எதையும் பேசுவோம் என்று பெருமானார் பேசல. நாளைக்கு நான் யாரு வீட்டிலமான்னு கேட்கிறாங்க. அந்த மனைவிமார்கள் எல்லாம் புரிஞ்சுட்டு கேட்கிறாங்க, யார சொல்லலாம், உங்களுக்கு நாளைக்கு யாரு வீடு வேணும் யார சொல்லலாம், யாரு வீட்டுக்கு போகணும் யார சொல்லலாம்.
அந்த மனைவிமார்கள் கேட்கிறனர், பெருமானார் ஒரு ஜனாதிபதி, ஒரு தலைவர், அவர் ஒரு ஆட்சியாளர், அவர் பேசினால் ஒரு சமூகமே அடங்கும், அவர் பேரை கேட்டா எங்கேயோ தொலைவில் உள்ளவெல்லாம் பயந்து நடுங்கிறான், பெரிய ஆட்சி உண்டாக்கின ரசூலுல்லாஹ் மனைவிமார்கள்ட்ட கேட்கிறாங்க. அவங்களுக்கு தைரியம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அவங்களால கேட்க முடியாது. இதுதான் நேர்மை, இதுதான் நியாயம். தன் மனைவிமார்கள் நியாயம் தவறக்கூடாது என்ற தலைவரை காட்டுங்கள் எங்களுடைய இளைஞர்களுக்கு. இப்படி ஒரு நியாயம் பேணுகிறவர்களா இவர்கள் அந்த கூத்தாடிகள்? அப்படி கேட்கிறார் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவங்களே பதில் கொடுக்கிறாங்க. ஆயிஷா வீட்டுக்கு போகணுமா யா ரசூலல்லாஹ்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வேணும் என்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு போய் வைக்கிறாங்க. நீங்க நினைச்சிடக்கூடாது ஆயிஷா நாய் வீட்டுக்கு போகணும்டா. ரசூலுல்லாஹ் தன் வாழ்க்கையில கடைசி நேரத்தில் அந்த மாதிரி சந்தோஷமாக அவங்க கொண்டாடுவதற்கு இல்லறத்தில் இருக்கிறதுக்கு ஆயிஷா நாய் வீடு வல்லாஹி இல்லை, வல்லாஹி இல்லை. நீங்கள் பார்க்கலாம் ரசூலுல்லாஹ் புதன்கிழமை நினைக்கிறேன், ஞாபகம் சரி என்றால் பெருமானார் சொன்னார்கள், சந்திக்க வருகிற தோழர்கள் எல்லாம் சந்திக்க வர வேண்டாம் என்றாங்க. அதாவது அபூபக்கருடைய வாசலை தவிர எல்லா வாசலையும் ரசூலுல்லாஹ் பூட்டினாங்க. நிறைய வாசல் ரசூலுல்லாஹ் வீட்டுல நினைச்சிடாதீங்க. அதாவது வர்றவங்க எல்லாம் ரசூலுல்லாஹ் நிப்பாட்டினாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் வந்து போகலாம் என்றாங்க. ஏண்டா அவங்க மகளோட தான் ரசூலுல்லாஹ் வாழ போறாங்க. அபூபக்கரே உங்களுக்கு எல்லா நேரமும் வீட்டு வாசல் திறந்திருக்குது, மற்ற யாரும் என்னை சந்திக்க வர வேணாம் என்றாங்க ரசூலுல்லாஹ். கடுமையா ரசூலுல்லாஹ் நோய்வாய்ப்படுற நேரம் எதுக்கப்ப ரசூலுல்லாஹ் அதை கொடுத்தாங்கன்னு கேட்டா, இளைஞர்கள் காதல் தானே பார்க்கிறார்கள், இளைஞர்களுக்கு இந்த காதல் படம் தானே வேணும். இந்த காதல் படம் நடிக்கிற எந்த கூத்தாடியும் அவன் வாழல் எல்லாம் டிவோர்ஸ் பண்ணி நிற்கிறான். அந்த இளைஞர்களுக்கு நிஜமான வாழ்க்கை என்று காட்டி கொடுங்க. அவர்களுக்கு நெஜ குடும்ப வாழ்க்கை ரசூலுல்லாஹ் எப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா? கடைசி நாட்கள் ரசூலுல்லாஹ் தன்னுடைய கதவுகள் எல்லாம் பூட்டி கொண்டார்கள். அவரால் போக முடியல. பெருமானார் ஆயிஷா நாயோடு நின்றார்கள். அவரால் வாழுகிற அளவுக்கு எந்த இதுவும் இல்லை. சக்கராத்துல நிக்கிறவருக்கு குடும்பம் நடத்தலாமா? சக்கராத்துள்ளவருக்கு வேற ஏதாவது வருமா? சாதாரண நோய்வாய்ப்பட்ட உங்களுக்கு இல்லற தேவை வருமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானாருக்கு என்ன வேணும் தெரியுமா? ஆயிஷா நீங்க என்னுடைய ஜன்னாவுடைய மனைவி என்று சொன்ன ரசூலுல்லாஹ். பெருமானார் அந்த கடைசி நேரம், மற்றவர்கள் எல்லாம் விதவைகள், அவர்கள் எல்லாம் வாழ்ந்தவர்கள். 18 வயசு. ரசூலுல்லாஹ் முகத்தை பார்க்கட்டும் என்று ரசூலுல்லாஹ் இடம் கொடுத்தார்கள். இந்த உம்மத்தினர் பள்ளிவாசலுக்கு வெளியிலே நின்று கொண்டிருக்கிற நேரம் ஆயிஷா அம்மையாருக்கு ரசூலுல்லாஹ் இடம் கொடுத்தார்கள். ஏனென்றால் ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி நாட்கள், ஹாத்தமுல் அன்பியா, தன்னுடைய மனைவிக்கு இடம் கொடுத்தார்கள். அவரால் எதுவும் செய்ய முடியாத நேரம், பலகீனப்பட்ட நேரம், வியாழக்கிழமை பள்ளிக்கு போற நேரம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், பெருமானுடைய கால் விரல்கள் கோடு போட்டதை நான் பார்த்தேன் என்றார்கள். பெருமானார் நடக்க முடியல. ஜும்மா தினம் ரசூலுல்லாஹ் வரவில்லை. அந்த வீட்டுக்குள் ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள் தெரியுமா? ஆயிஷா என் முகத்தை பார்க்கட்டும், என்னை கடைசியாக அவர்கள் பார்க்கட்டும், ஜன்னாவில் சந்திப்போம் ஆயிஷா என்பதை பெருமானார் புதன்கிழமை மக்களுக்கு அற்புதமா சொன்னார்கள். நாங்கள் சந்திக்கும் இடம் எங்க? அதாவது ஹவுலுல் கௌசர் என்றார்களே, ஆயிஷா நாய்க்கு ஜன்னா என்று சொன்ன ரசூலுல்லாஹ் அந்த வீட்டிலே இருந்தார்கள். இந்த நேர்மையை பார்த்தீங்களா? ரசூலுல்லாஹ் மடியில நிறைய பேர் மௌத்தாகணும்னு நினைச்சாங்க. ரசூலுல்லாஹ் மடியில ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹ் தேடி போகிறாங்க. ஜனாசாவை கண்ட உடனே தூக்கிட்டு சொன்னாங்க, ஜுலைபீப் மின்னி வான மின்ஹு, ஜுலைபீப் எனக்குள்ள, அதாவது நான் உங்களுக்குள்ளேண்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர் எனக்குள்ள, நான் அவருக்குள்ளேண்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த நேரத்தில் உமர் பின் கத்தாப் பக்கத்தில் ரலியல்லாஹு அன்ஹு அவர் பக்கத்தில் நின்று கொண்டு ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், இந்த இடத்துல நான் மூத்தாகி நீங்க என்னை இப்படி தூக்கி இப்படி வச்சு இந்த வார்த்தையை சொல்லக்கூடாதா யா ரசூலல்லாஹ்? உங்க கையில நான் இருக்க கூடாதா யா ரசூலல்லாஹ்? பெருமானார் மௌத் என்று சொன்ன உடனே உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொன்னார்? ரசூலுல்லாஹ் மௌத் இல்ல, மூசா நபி எப்படி போனார்கள் அல்லாஹ்வை சந்திக்க, என்னுடைய தூதரும் அங்க போயிருக்கிறார், அவர் திரும்ப வருவார் என்றார்கள். எப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து ரசூலுல்லாஹ் ஒரு கோடு போட்ட புடவையால் போத்தி வைக்கப்பட்ட நேரத்தில் அவர் அதை திறந்து பெருமாளுடைய நெத்தியை மோந்து, திபுத்த ஹய்யவ மய்யித்தா யா ரசூலுல்லாஹ், நீங்கள் வாழுகிற நேரமும் நீங்கள் மௌத்தான நேரமும் மனம் கமழுறீர்கள் என்று சொல்லி, மாத்த ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் எங்களை விட்டு போய்விட்டார் என்று அறிவித்ததற்கு பிறகு உமர் பின் கத்தாப்
அவர் துடித்தார். ஏன் தெரியுமா ஒரு வார்த்தை சொன்னார், யா ரசூலல்லாஹ், நாங்கள் நினைத்தோம் எங்களை எல்லாம் அடக்கிவிட்டு நாங்கள் மூத்தான பிறகு நீங்கள் மூத்தாகுவீர்கள் என்று, எங்களுக்கு எங்களை விட்டு விட்டு போய்விட்டீர்கள் என்று துடித்து போனார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய கையில் மரணித்து பெருமானார் முத்தம் கொடுக்கணும், பெருமானார் அரவணைக்கணும் என்று நினைத்தார்கள். பெருமானாருடைய கல்வியில் ஒரு இடம் இருந்தது, ஆயிஷா ரலியல்லாஹுடைய மடி, ரசூலுல்லாஹ் மரணிப்பதற்கு தேர்ந்தெடுத்த இடம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் தன் மனைவி மடியை மெல்ல மெல்ல நெருங்குகிறார். மலக்குல் மௌத் நெருங்குற நேரம் தன் மனைவி மடியை நோக்கி, யாருக்கு இன்னலில் மௌத்தி சக்கராத், மௌத்துக்கு ஒரு சக்கராத் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையில முதுமையில மனைவிக்கு கடமை செய்வதற்கு எத்தனை கணவர்மார்களுக்கு தோடும். இளைஞர்ல கூட்டி வைத்து சொல்லுங்கள், குடும்பமா படியுங்க, இதை விட படிப்பதற்கு வேற இடம் இல்லை. பெருமானார் ஒரு சிக்கன் குண்டியா நேரம் மனைவி மடியில உட்கார தலை கணக்கும், பாரமா நிற்கும். எங்க பிலோ அப்பா கீழே போடுங்கப்பா, தூங்கணும் அப்பா. பெருமானார் மெல்ல மெல்ல தன் மனைவி மடியில போய் சாய்ந்து கொண்டார்கள். மலக்குல் மௌத் வருகிற நேரம் ஆயிஷா நாயுடைய மடியில் இருந்து ரசூலுல்லாஹ் தன் தலையை சரித்து கொண்டார்கள். அவர்கள் இருக பிடிக்க ரசூலுல்லாஹ் மூத்தாகி விட்டார்கள். மாத்த ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கவனமாக நீங்கள் புரிந்து கொள்வதற்காக வேண்டி சொல்கிறேன். பாடம் இங்கே இருக்கிறது. இளைஞர்களை இங்கே கூட்டி வாருங்கள். குடும்பமா உங்களுக்கு வேணும், வாழ்க்கையா இங்க பேசுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த தலைப்புகள் பேசப்படுகிற நேரம் இளைஞர்களுக்கு குடும்பம் என்ற நிஜமான கண் தரப்படும். அசிங்கத்தையும் ஆபாசத்தையும் அவர்கள் பார்க்க மாட்டார்கள். அவர்கள் கல்வை தூய்மைப்படுத்துவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியவர்களே, இது நம்முடைய பங்களிப்பு. நாங்கள் இதில் செய்யணுமா இல்லையா? இளைஞர்களை கூப்பிடணுமா இல்லையா? அவர்களை இங்கு கூட்டி வைத்து பாடம் நடத்தணுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதற்காக வேண்டித்தான் நான் உங்களிடம் கேட்கிறேன், நாம் என்ன பணி செய்தோம்? இளைஞர்கள் நம்மளை விட்டு போகிறார்கள், முஸ்லிம் சமுதாயத்தை விட்டு கொஞ்சம் ஒதுங்குகிறார்கள், வேற கலாச்சாரங்களை பின்பற்றுகிறார்கள் என்றால் எங்க தஅவாவில் ஏற்பட்ட பிரச்சனை, எங்க தஅவாவில் ஏற்பட்ட பிரச்சனை அழைத்து கொண்டே இருக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அழைப்பு பணிகள் நடக்கிற நேரம் இந்த ஊரில் இளைஞர்கள் பள்ளிவாசல்களை நிரப்புவார்கள், தூய்மையான தீனை பிரச்சாரம் செய்வார்கள், சத்திய தீனுக்காக வேண்டி மக்களை அழைக்கக்கூடியவர்களாக அவர்கள் மாறுவார்கள். அப்படிப்பட்ட இளைஞர்கள் உருவாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அவர்களுக்கு பள்ளிவாசல் இடம் கொடுக்க வேண்டும், அவர்கள் பள்ளிவாசலுக்கு அழைக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அப்படி என்று சொன்னால் உங்களுக்கு வரலாறு நெடுகிலும் இளைஞர்களுக்கு இளைஞர்கள் என்ன செய்தார்கள் என்பதை நீங்கள் வரலாறு நெடுகிலும் பார்க்கலாம். ஒரு செய்தியோடு என்னுடைய உரையை முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். யுவதிகளுக்கு ஒரு செய்தியை நான் சேர்த்துக் கொள்கிறேன். அதாவது இளைஞர்களுக்கு நிறைய பேச இருந்தாலும் யுவதிகளுக்கும் ஒரு செய்தி இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலக மனிதர்களிலேயே ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கிறான், ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கிறான், இன்னொரு பெண்ணை. சூரா தஹரீம்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இம்ரானுடைய மகள் அவரை தேர்ந்தெடுக்கிறான், மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஒட்டுமொத்த உலகமும் இந்த அம்மாவை பார்க்கணுமாம் ஈமானுக்கு. ஒரு யுவதி அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்குமானவர்கள் யாரு தெரியுமா? இளைஞர்களும் யுவதிகளும். ஒரு இளைஞர் சஜதாவோட கீழே தலையை வைத்தால் அல்லாஹ்வுக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? மறுமையில 7 கூட்டம் நிழல் கொடுக்கப்படும். நிறைய வெயில் அங்கலாய்த்திருக்கிற நேரம், கஷ்டத்தோடு நிற்கிற நேரம், தண்ணியுடைய நிஜமான இன்பத்தை அனுபவிக்கிற நேரம், எல்லோரும் வெயில நிற்கிற நேரம் அல்லாஹ் கூப்பிடுவானாம். யாரை கூப்பிடுவானாம்? இளைஞர்களை கூப்பிடுவானாம். இளைஞர்களை கூப்பிடுவானாம், வாங்கப்பா, நீங்க ஏன்பா நீங்க வெயில காயறீங்க? உங்க இளமையில உங்களுக்கு நிறைய ஆசாபாசங்கள் இருக்கிற நேரம், அவைகள் எல்லாம் விட்டு விட்டு வந்து உங்க சஜதாவை கீழே வச்சுங்களே, வாங்க என்று ஒளியால் போடப்பட்ட மேடையில ரப்புல் ஆலமீன் இளைஞர்களை கொண்டு வந்து உட்கார வைப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இளைஞர்களுக்கு என்று தனியான பாடம் இருக்கு. இன்றைக்கு ஜும்மாவுடைய நாள். நிறைய பேர் சூரா கஹ்ஃபை ஓதியிருப்பீர்கள். சூரா கஹ்ஃபுடைய முதல் பாடம் என்ன? இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா. அவர்கள் இளைஞர்கள் வேற எந்த குவாலிஃபிகேஷனும் அல்லாஹ் சொல்லல. அவங்க PhD முடிச்சவங்க, அவங்க அல்லாமாக்கள், அவங்க பெரிய விஞ்ஞானிகள். இன்னஹும் ஃபித்யத்துன் ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன். அதாவது இப்னு தைமி ரஹிமஹுல்லாஹ் அவரும் அதான். எந்த பெரிய அறிஞருக்கும் இந்த குர்ஆன் ஆயத்துல பாடம் இருக்குது. இந்த இளைஞர்கள்ட்ட படிக்கணுமா? எல்லா
உலமாக்களும் படிக்கணுமா? எல்லா கலாநிதிமார்களும் படிக்கணுமா? எல்லா ஃபுகஹாக்களும் படிக்கணுமா? யார்கிட்ட படிக்கணுமா? யார் அவங்க? அல்லாஹ் குவாலிஃபிகேஷன் இன்னஹும் ஃபித்யத்துன், அவர்கள் இளைஞர்கள். ஆமனு பி ரப்பிஹிம், ஆசா பாசங்கள் எல்லாத்தையும் தூக்கி எறிந்து விட்டு இளமையில எதெல்லாம் வருமோ அதெல்லாம் தூக்கி எறிந்தார்கள். ரப்புக்காக அவங்க கல்பு நிறைய ரப்பு இருந்தான். இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பி ரப்பிஹிம், தன் ரப்பை அவர்கள் நம்பினார்கள். வஸித்னாஹும் ஹுதா, நாங்க நேர்வழியை அதிகப்படுத்தினோம் என்கிறான் அல்லாஹ். இளைஞர்கள் என்று மட்டுமே அல்லாஹ் சொல்றான், பேரை சொல்லல. அவங்களுக்கு நடத்தின அற்புதத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அப்படி என்றால் கவனமா புரிங்க. இளைஞர்கள் என்றே தடியாக குர்ஆன் பேசுதென்றால் அல்லாஹ்வுக்கு அவ்வளவு நேசம் இளமையில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த இளைஞர்கள் தன் ஆசா பாசங்களை விட்டு சஜதாவுல விழுந்தால் அல்லாஹ் அவர்களை அரவணைக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த இளைஞர்களும் யுவதிகளையும் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கிறான். ஒட்டுமொத்த உம்மத்து எல்லாரையும் உட்கார வச்சுட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்போ ஒரு பெண்ணை காட்டுறான். இம்ரானுடைய மகள் மரியம், அவங்கள கொண்டு வந்து முன்னாடி வைக்கிறான். பாருங்கன்றான். நீங்க நினைப்பீங்க, ஏன் இவங்க முன்னுதாரணம்? ரப்பே ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தா. அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிற நேரம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அங்க நிக்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க, உம்மஹாத்துல் முஃமினீன்கள் இருக்கிறாங்க, நிறைய சஹாபி பெண்கள் இருக்கிறாங்க. அந்த அவ்வளவு பேரும் பார்க்கிற நேரம் அல்லாஹ் வஹி அறிவிக்கிறான், இந்த உலகத்தில் மிக சிறந்த பெண்ல ஒரு பெண் மரியம் அலைஹிஸ்ஸலாம். எல்லாரும் கேட்பாங்க, ஏன்? இதுக்கு முன்னாடி பார்த்தோம் குத்துபால ஜும்மால பார்த்தோம், அதாவது இம்ராத் ஃபிரௌன். அடுத்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றான் மரியம், இவங்க ஒரு யுவதி. அவங்கள்ட்ட என்ன அல்லாஹ்க்கு பிடிக்கும் தெரியுமா? இது இளைஞரும் யுவதிக்கும் சேர்த்து சொல்கிறேன். அல்லாஹ்க்கு அவங்கள்ட்ட என்ன பிடிக்கும் என்றா, ஒரு இளைஞனுக்கு யுவதிக்கும் இந்த தியாகத்தை பண்ண முடியுமெண்டா நிச்சயமா அல்லாஹ்வோட அவங்க நெருங்கிடுவாங்க. இந்த தியாகத்தை பண்ண இளைஞர்களையும் யுவதிகளையும் பள்ளிவாசல் பழக்கணும். ஏன் மரியம் அலைஹிஸ்ஸலாம் இவ்வளோ? அவங்க தான் பத்தினிக்கு அடையாளம். ஏன்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நன்றாக புரிஞ்சுக்கோங்க, ஒரு முஃமினுடைய ஃபிக், அவனுடைய பார்வை எப்படி இருக்கணும் என்றால், இந்த துனியாவில் இன்றைக்கு ஒரு பிரச்சனை முடிஞ்சா நாளைக்கு ஒரு பிரச்சனை கதவை தட்டும் என்பது அவனுக்கு தெரியும். அந்த பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை வரும். ஆனா எல்லா பிரச்சனையிலும் அவன் அல்லாஹ்வை கண்டு கொள்வான், அல்லாஹ் உதவியாளனாக பார்ப்பான் என்ற ஃபிக் ஒரு மூமினுக்கு இருக்குது. இளைஞனுக்குள்ள மிக பெரும் பிரச்சனை காமம். இந்த நேரத்தில் இளைஞன் ஒரு யுவதியை பொறுத்தளவுல அவங்களுக்கு பெரிய மாணிக்கத்தை கொடுத்தாங்க, அதுல விருப்பம் வராது. இந்த புள்ளி உடுப்பான், வேர்ல்ட்ல உள்ள பெரிய டைமண்ட் தாரேன், இது வந்த பென்ஸ், இப்ப புதுசா வந்த பென்ஸ், அந்த புள்ளி உற்று இந்த பென்ஸ் நோ, அது கொஞ்சம், அது கல்யாணம் எல்லாம் முடிச்ச பிறகுதான். அது அதுக்கு முன்னாடி நீங்க காட்டின எந்த ஜெம்மும் சரி வராது, எந்த பென்ஸும் சரி வராது, எந்த BMW சரி வராது. அவதான் வேணும், அவக்கு இவன் தான் வேணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படியான ஒரு சூழலை உருவாக்குவான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில பிரச்சனை வல நபுலுவன்னக்கும் அல்லாஹ், உங்களை சோதிப்போம் அல்லாஹ், பிடிச்ச உங்களுக்குள்ள ஃபித்னாக்களை உண்டாக்குவோம். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் அப்படி உருவாக்குறான். நான் சுருக்கமாக சொல்லுகிறேன், இது ரொம்ப டீட்டெயிலா பேச வேண்டிய ஒரு தலைப்பு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா மரியத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லுகிறான்டா, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இப்ப அந்த சோதனை தொடங்க போகுது. அந்த சோதனை தொடங்குற நேரம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்கன்னா, அவர்கள் அதாவது அந்த மக்கள்கிட்ட இருந்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் இதின் தபதத் மின் அஹ்லிஹா மகானன் ஷர்கியா, கிழக்கு பிரதேசத்துக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் கிழக்கு பகுதியில் தனிமையாயிட்டாங்க. மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கு பாருங்க, அதுல கிழக்கு பகுதியில மரியம் அலைஹிஸ்ஸலாம் தனிமை எதுக்குன்னு தெரியல, குர்ஆன் சொல்லல ஏண்டு. அவங்களாம் மெல்ல 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 போய் ஓரம் ஆயிட்டாங்க. அந்த கிழக்கு பிரதேசத்துல தனிமை ஆறாங்க. ஏன் என்று அல்லாஹ் சொல்லல, அந்த சந்தர்ப்பத்தை சூழல் அல்லாஹ் உண்டாக்குறார். ஒவ்வொரு மூமினுக்கும் அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் வரும். ரப்பு வேணுமா, ரப்பு போட்ட தடை மீறி போய் ஒரு பெண்ணு வேணுமா, ரப்பு சொன்ன விதத்தில் ஒரு பெண்ணு வேணுமா, இதுதான் அந்த சோதனை. உலகத்துக்கே காட்டக்கூடிய இந்த முன்னுதாரணத்தை அல்லாஹ் எப்படி காட்டுறான் தெரியுமா?
ஃபத்தஹதத் மின் தூனிஹிம் ஹிஜாபா. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அத்தனை பேரிடம் இருந்து ஹிஜாபை பெற்றுக் கொண்டார்கள். அப்படின்னு ஹிஜாப்னா ஒரு திரை, அது மரத்தால மறைச்சிருங்களா வேற ஏதால சரி, பெரிய ஒரு எடுத்து கயிறை கட்டி பெரிய புடவையை போட்டு கொண்டாங்க இல்ல, ஒரு 10 மரத்துக்கு தூரத்துல இருந்து ஒரு பொம்பளை மறைஞ்சிட்டாண்டா அது ஹிஜாபு தான். ஃபத்தஹதத் மின் தூனிஹிம் ஹிஜாபா. அவர்கள்ட்ட இருந்து தெரியாது இன்றைக்கு எங்க யுத்தம் நடக்குது, இந்த பகுதியில் நடக்கிற ஷாம்ல நடக்காத ஒரு ரூம்ல மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தா நீங்க கற்பனை பண்ணணுமா? ஏண்டா மரியம் அலைஹிஸ்ஸலாம் பள்ளியில வளர்க்கப்பட்டால், மரியம் அலைஹிஸ்ஸலாம் உம்மா நியத்து வச்சுட்டாங்க புள்ள பிறக்க போக்கலே பள்ளிக்கெண்டு. அந்த காலத்துல அப்படி நியத்து வைப்பாங்க, ஒரு புள்ள பள்ளிக்கெண்டு நியத்து வைப்பாங்க. ஆனா பள்ளிக்கெண்டு வர்ற நேரத்துல நிறைய பேர் இருப்பாங்க, யாரு பொறுப்பு? கஃபீல்கள் நிறைய இருப்பாங்க. கஃபலஹா ஜக்கரியா. ஜக்கரியா மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுப்பெடுத்தாங்க, அவருக்கு புள்ள இல்ல, பள்ளியில் அவர்தான் கஃபீல், மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பொறுப்புதாரி. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அங்க இருக்கிற நேரத்துல நிறைய ஆச்சரியங்கள் நடந்துச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே பள்ளியில இருந்து வெளியே போறாங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம். கேஸ் மிஸ்ஸிங், ஒரு பொம்பளை புள்ள மிஸ்ஸிங் கால் மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் பண்ணினா எல்லா இடத்துலயும் மிஸ் ஆயிட்டு செய்தி பரவும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் பள்ளியில இருந்து இல்ல, மக்கானன் ஷர்கியா கிழக்கு பிரதேசம் என்கிறான் அல்லாஹ். மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய கிழக்கு பிரதேசத்துல போய் ஃபத்தஹதத் மின் தூனிஹிம் ஹிஜாபா, அந்த மக்கள்கிட்ட இருந்தவங்க திரையை உண்டாக்கி கொண்டாங்க. இப்ப யாருக்கும் தெரியாத ஒரு பிரதேசத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம், கொஞ்சம் தூரம் போயிட்டாங்கன்னு அர்த்தம். ஏன் இதெல்லாம் நடத்துறான் தெரியுமா? மரியம் அலைஹிஸ்ஸலாம் யார் என்று ஒட்டுமொத்த இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இவங்களை கொண்டு போய் இந்த இடத்துல வச்சிருக்கிறோமே, அவங்க யார் என்றதை நீங்க படிக்கணும் என்பதுக்கு அல்லாஹ் கொண்டு வர்றான் இந்த செய்தியை. இப்படி ஒரு சிச்சுவேஷன் உருவாக்கிட்டு அல்லாஹ் சொல்றான், ஃபஅர்ஸல்னா இலைஹா ரூஹனா ஃபதமத்தல லஹா பஷரன் சவியா. நாங்க எங்களுடைய ரூஹ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பினோம். ஏன் பள்ளியில இருந்து அனுப்பணும் தானே? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மெசேஜ் சொல்லணும்னா பள்ளிக்கே வரலாமே, அவங்க மிஹராப்ல இருந்தாங்க தானே? இல்லையாம், கிழக்கு பிரதேசத்துல யாருக்கும் தெரியாம நிக்கிற நேரம் நாங்க ஜிப்ரீல் அனுப்பினோம். எப்படி அனுப்பினோம்? ஃபஅர்ஸல்னா இலைஹா ரூஹனா, எங்க ரூஹை நாங்கள் அனுப்பினோம். ஃபதமத்தல லஹா பஷரன் சவியா, அவக்காக என்ன செஞ்சுட்டாண்டா அல்லாஹ், அவங்க வந்து ஒரு மனிதனுடைய தோட்டத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்புறாங்க. பஷர் என்று அல்லாஹ் நிப்பாட்டல, பஷரன் சவியா, பர்ஃபெக்ட் மனுஷன். நீங்க இந்த ஆம்லெட் அந்த குறை சொல்லுவீங்க, இந்த ஆம்லெட் இந்த குறை சொல்லுவீங்க, இந்த ஆம்லெட் அந்த குறை சொல்லுவீங்க, குறை சொல்ல ஏழாண்டு சொல்ற ஒரு பஷரன் சவியா. பஷரான் அல்லாஹ் என்ன செய்யல, ஃபுல் ஸ்டாப் வைக்கல, பஷரன் சவியா ஃபதமஸ்ஸலஹா. எதுக்குன்னு உங்களுக்கு விளங்குதா? கேமராவை கொண்டு போய் வச்சா உங்களுக்கு தெரியும். ஏன் இந்த சூழல்? ரூமை உண்டாக்கி கதவையும் பூட்டி எல்லாத்தையும் கொடுத்து ஒரு பொம்பளை இங்க கொடுத்துட்டு கதவை தட்டிட்டு வர்றாரு. ஆம்பளை இல்ல, சூப்பர் பர்ஃபெக்ட், குறை சொல்ல முடியாத ஒரு ஆம்பளை அவர் முன்னாடி காட்சி அளித்தார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு அழகு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு அழகு. அந்த அதாவது அசீஸுடைய மனைவி சாப்பாடு கூப்பிட்டு இருக்கிற நேரம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அழகா உடுப்பாட்டி வாங்கண்ட உடனே அவங்க சொன்னாங்க, இவர் மனுஷனே இல்ல, இது மலக்குப்பா, மயங்கிட்டாங்க. அந்த அழகுல அப்படி பொம்பளைகள் மயங்குற அளவுக்கு அழகு. அதனாலதான் அவர் சொன்னார், யா அல்லாஹ், நான் இங்க இருக்கிறது சரி வராது. ஏனென்றா என்ன பார்த்து பொம்பளைகள் இப்படி மயங்குறாங்கண்டா அவர் கேட்கிறார், யா அல்லாஹ் ரப்பி இன்னி, எனக்கு சிஜ்ன தந்துரு யா அல்லாஹ், அஹப்பு இலைய, அதாவது எனக்கு யா அல்லாஹ் சிறைச்சாலை என்னை திருப்பாவிட்டால் அவங்க பக்கத்துல சாஞ்சி நானும் ஜாகில் ஒருவனா மாறிடுவேன். அவர் என்ன பேசுறாரு தெரியுமா? நான் பர்ஃபெக்ட், 100 பொம்பளை வந்தா நான் செய்வானா, நான் உழுந்துருவானா? அவர் வமா உபர்ரி நஃப்ஸி, அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், நீங்கள் உங்களுடைய ஆன்மாக்களை பரிசுத்தப்படுத்த வேண்டாம். உஅலமு பிமனித்தக, அல்லாஹ்வுக்கு தெரியும் யார் தக்வாதாரிகள் என்று. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றார், யா அல்லாஹ் வஇல்லா தஸ்ரிஃபன்னி கைதுன்ன, இந்த பொம்பளை சூழ்ச்சியிலிருந்து நீ என்னை காப்பாற்ற விட்டால் அஸ்பு இலைஹின்ன வாக்கும் மினல் ஜாஹிலீன், ஒரு மடையனாக நான் அவர் பக்கத்திலே சாய்ந்து விடுவேன் யா அல்லாஹ், என்னை சிறைச்சாலைக்கு அனுப்புறியா அல்லாஹ். என்ன ஊடு இல்லை அவருக்கு, ஊடு இருந்தா ஊட கேட்டிருப்பாரு, போய் திரும்ப அந்த பொம்பளை வீட்டுல இருக்கிறார் யா அல்லாஹ். இப்ப ரோட்டுக்கே அம்பலம் ஆயிட்டு அம்புட்டு பொம்பளை எனக்கு பின்னாடி வருவான், என்ன திருப்பண்டு கேட்டாரே அல்லாஹ். இதுதான் தக்குவா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு அழகான ஒரு ஆணை, ஹேண்ட்ஸமான ஒரு ஆணை கண்டால் ஒரு பெண்கள் எப்படி மயங்குவார்களோ, இப்ப ஒரு பெண்ணு
அவங்க முன்னாடி அல்லாஹ் சொல்றான், வேணும். அல்லாஹ் எப்படி சொல்றான்? வேணுமென்று நாங்க அனுப்பினோம் என்பது தான் அந்த அர்த்தம். எதுக்கு? நாங்க ஒரு மடம், ஒரு குருடன், கையேலாத ஒரு ஆள் வேற தோற்றத்தில் எங்களுக்கு அனுப்பலாம். ஆம்பளை நாங்க அனுப்பினோம் அவங்க முன்னாடி. அவர் வந்து நிக்கிற நேரம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன சொல்லலாம்? இது எதுக்கு அல்லாஹ் சொல்றான் தெரியுமா? ஒரு இளைஞனும் யுவதியும் தனிமையானால் அவங்களுக்கு பேசுறதுக்கு ஒன்றுமே இருக்காது. ஆனா பயான் பண்றது 2 ஹவர்ண்டா அவங்க 8 ஹவர் பேசுவாங்க. ஒரே தலைப்பு. சாப்பிட்டீங்களா? சாப்பிடல. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். இந்த ஒரு தலைப்பை கொடுத்தீங்கண்டா 8 ஹவர் அல்ல 8 மாசம் பேசுவாங்க. உங்க வீட்டுல என்ன பிரச்சனை? எங்க வீட்டுல இந்த பிரச்சனை. எங்க வீட்டுல எங்க அம்மா இப்படித்தான், எனக்கு எங்க வீட்டுல எங்களுக்கு இப்படித்தான். இதையே ஒரு 10 மாசம் தலைப்பா எடுத்து பேசுவார். விடிய விடிய பேசினாலும் ஓயாது, போனை வைக்க தோணாது, கண்டாலும் பேசுவார்கள். அதுதான் இளமையில் உள்ள உறவு. தனிமையில் இருக்கிறார்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம். அவர்களுக்கு இரத்த நாளங்கள் இருக்குது, அவர்களுக்கு உணர்வு இருக்குது. அவர்களும் ஒரு யுவதி, பத்தினியான ஒரு பெண். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பத்தினி மரியம் அலைஹிஸ்ஸலாம் நிக்கிற நேரம் ஒரு பெர்ஃபெக்ட் ஆம்பளை அல்லாஹ் பப்ளிக்கா கொண்டு வந்து நின்றா. இல்ல பப்ளிக் எல்லாரும் பார்க்கிறாங்க அடக்கலாம். அல்லாஹ் வேணுமென்று தனியான ஒரு இடத்துல, யாரும் வராத இடத்துல, ரப்பு மட்டுமே பார்க்கிற விதத்துல, வேற யாரு கண்ணும் படாத ஒரு இடத்துல, குர்ஆன் அதை சொல்லுது சூரா மரியத்துல. யாரு மரியம் தெரியுமா? யாரு தெரியுமா? ஸலாமுன் அலைஹா. அவங்கள கொண்டு போய் அப்படி வச்சுட்டு அர்சல்னா, நாங்க அனுப்பினோம் ரூஹ ஃபத்தமஸ்ஸல. அவங்களுக்கு தெரியாது இவங்க யாருன்னு. பஷரன் சவியா, பெர்ஃபெக்ட் ஆம்பளை. கேட்கலாம், நீங்க யாரு? அவர் பேரை சொன்னா நீங்க யாருன்னு அவர் கேட்கலாம். 2 பேரும் கொஞ்சம் உட்கார்ந்து பேசுவாங்க, கூட தெரியாமலே பொழுது கழிஞ்சிரும். இதுதான் துனியா. ரப்பு சொல்லுகிறான், தக்வா தக்குவல் குலூப். மரியத்துக்கு ஆசை இல்லாம இல்லை. அவங்க ஒரு யுவதி, அவர்களுக்கு அந்த ஆசை இல்லாம இல்லை. அவங்க இவரை பார்த்து பெர்ஃபெக்ட் ஆம்பளை, அவர்கள் யுவதி. ஒரு பொம்பளைக்கு இந்த பகுதியில் என்ன வேணும்? பெரிய பில்டிங், வீடு, சொத்து, வாகனம், ஷாப்பிங் எல்லாத்தையும் விட ஒரு ஆண் தேவைப்படுகிற நேரத்தில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, காலத் இன்னி அஊது பிர்ரஹ்மானி மின்க இன் குன்த தகியா. உங்கள்கிட்ட இருந்து என் ரஹ்மானிடம் பாதுகாப்பு தேர்றேன். தக்வாதாரியா இருந்தா கொஞ்சம் போங்கன்னு அர்த்தம். இன் குந்த தக்கியானெல்லாம் நிப்பாட்டுறான். நீங்க தக்குவாதாரியா இருந்தா, மறு வார்த்தை அவங்க சொல்லல. இன்னி அஊது பிர்ரஹ்மானி மின்க, என் ரஹ்மானிடம் உங்களிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் உங்களை விட்டும். நீங்க தக்குவாதாரி என்றால் என்ன சொல்றாங்க தெரியுமா மரியம் அலைஹிஸ்ஸலாம்? அல்லாஹ் பார்க்கிறான், எங்க 2 பேருக்கு பேசுறதுக்கு அனுமதி இல்லை, ப்ளீஸ் போங்க, ப்ளீஸ் போங்க. இந்த துனியாவுக்கு தெரியாத அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அவங்க யாருண்டு. இந்த பத்தினி தன்மை துனியாவுக்கு தெரியாத அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப் அதை வெளிப்படுத்துகிறான். இது தன்னந்தனியாக மரியம் நிக்கிற நேரம் பேசின வார்த்தை எனக்கு பிடிச்சு போச்சு. இந்த உலகத்தில் மரியம் என்னை எவ்வளவு நேசித்தார் என்றால், இந்த உலகத்தில் ஒரு ஆணை கொண்டு வந்து, ஆணுடைய தோற்றத்தில் கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துற நேரமும் எனக்கு என் ரஹ்மான் வேணும், என் ரஹ்மான் போட்ட கோடை நான் மீறக்கூடாது என்று துடித்து பேசுகிற அந்த பெண்ணை எடுத்து காட்டி யுவதிகளுக்கு எல்லாம் கேட்கிறார். இதுதான் மரியம், இதுதான் மரியம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆனில் சாதாரணமாக பேர் வரவில்லை. இந்த பாடங்கள் நம்முடைய இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் நடத்தப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் சொல்லுகிறார், கால இன்னமா அன ரசூலு ரப்பிக், நான் உங்களுடைய ரப்புடைய தூதர் வந்திருக்கிறேன், மனுஷன் இல்லப்பா, நான் மலக்குத்தான் என்று சொல்கிறார். அதாவது லியஹபலகி குலாமன் ஜக்கியா, உங்களுக்கு ஒரு gift தர வந்திருக்கிறேன். ஒரு புள்ளைய, பரிசுத்தமான ஒரு குழந்தைய உங்களுக்கு gift-ஆ தர வந்திருக்கிறேன். லியஹபலகி குலாமன் ஜக்கியா. அவங்க கேட்கிறாங்க, காலத் அண்ணா யகூனு குலாம் வலம் யம்சஸ்னி பஷர், ஒரு ஆம்பளை என்ன தொடாம எனக்கு ஒரு குழந்தை கிடைக்குமான்னு கேட்கிறாங்க. அவங்க கேட்கறது நியாயமே இல்லையா? அண்ணா யகூனு குலாம் வலம் யம்சஸ்னி பஷர், ஒரு ஆம்பளை என்ன தொடாம எனக்கு ஒரு புள்ள கிடைக்குமான்னு கேட்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த எல்லா சம்பாஷணையும் அந்த மலக்குக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எந்த ரெக்கார்டரும் இல்லை, எந்த வீடியோவும் இல்லை. ரப்பு இந்த காட்சியை பார்க்காமல் பார்க்க வைக்கிறார், வீடியோ இல்லாமல் உணர வைக்கிறார். இது ரப்புக்கு பிடிச்ச ஒரு எபிசோட். இதை காட்டுகிறார். இளைஞர்களே, யுவதிகளே, ரப்புக்காக உங்களுடைய பத்தினி தன்மையை காப்பாற்ற முடியுமா? ரப்பு உங்களை தேர்ந்தெடுக்கிற விதம் என்கிறான்
நல்லடியார்களே, இப்படி கல்புகளை பறிக்கொடுத்த இளைஞர்களை, யுவதிகளை திருக்குர்ஆன் தொடர்ந்து பேசுகிறது என்றால், இந்த இளைஞர்களுக்கு இது போய் சேரவில்லை என்றால் நாம் போய் சேர்க்கவில்லை என்று அர்த்தம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களை பிடித்து கொண்டு ஆங்கள் மரணிக்கிற நேரம் அவர்களுக்கு ஊரை மட்டுமல்ல தீனையும் கொடுத்து விட்டு மரணிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதற்காக வேண்டி சொல்கிறேன். அந்த நேரத்தில் அந்த மலக்கு சொல்கிறார், ரப்பு ஒரு யுவதியோடு உள்ள பாசம் என்ன என்பதை நீங்கள் கண்ணால் பார்ப்பீர்கள். அப்படி அல்லாஹ்வுடைய உதவி இறங்க போகுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சூரா மரியம் பேசுகிறது. அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய இளைஞர்களும் யுவதிகளும் இந்த குர்ஆனை சுவைக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை விதத்திலே அவர்களுக்கு கொண்டு போய் இதைகளை சேர்க்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த இளைஞர்களும் யுவதிகளும் கண்ணீர் மல்க இந்த பள்ளிவாசல்களை நிரப்புவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் நாங்கள் நிறைய அவர்களை கண்ணியப்படுத்துவான். இளைஞர்களுடைய வரலாறுகள் திருக்குர்ஆன் நிறைய சொல்லுகிறது என்ற செய்திகளை எல்லாம் அந்த இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் சொல்லி, தூய்மையான மார்க்கம் இன்னொரு பகுதியும் சொல்லுது என்று அவர்களுக்கு சொல்லணும். அதாவது இது மட்டுமல்ல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூப்பிடுகிறான், யா இபாதியல்லஸீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். நிறைய பாவங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களும் யுவதிகளும் போனை கையில் வைத்துக்கொண்டு விடிய விடிய அசிங்கத்திலையும் ஜினாவிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களும் யுவதிகளும் நிறைய இருக்கிறார்கள் என்றால் அவர்களை விரட்ட வேண்டாம், அவர்களை கூப்பிடுங்க. யா இபாதி, ரப்பு கூப்பிடுகிறான். நாசமா போனவர்கள் என்று கூப்பிடல, அசிங்கமானவர்கள் என்று கூப்பிடல, அநியாயக்காரர்கள் கூப்பிடல. யா இபாதி, என் அடியார்கள் என்று அல்லாஹ் கூப்பிடுகிறான். இரக்கத்தோட கூப்பிடுறான். யா இபாதி, யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், உங்களுக்கு நீங்களே தீங்கிழைத்துக் கொண்ட என்னுடைய அடிமைகளே. இரக்கத்தோட கூப்பிடுகிறான் அல்லாஹ். யா இபாதியல்லஸீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், உங்களுக்கு நீங்களே தீங்கிழைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே. லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில, அல்லாஹ்வுடைய இரக்கத்தில நம்பிக்கை இழக்க வேண்டாம். வாங்க மன்னிக்கிறேன் என்கிறான். இன்னல்லாஹ யக்ஃபிரு ஸுனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிப்பான். ஓடி வாங்க இளைஞர்களே, யுவதிகளே, ரப்பு சொல்லுகிறான் எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பானாம். நீங்கள் வந்து கையேந்தினால், நீங்கள் வந்து சஜதாவுல உளுந்தால், நீங்கள் தேம்பி தேம்பி அழுதால், நீங்க ரப்பிடம் உங்க பாவத்தை ஒப்புக்கொண்டால் ரப்பு உங்களை தூய்மைப்படுத்துவானாம், ரப்பு உங்களை சுத்தப்படுத்துவான் என்றால் இந்த மெசேஜோடு நான் முடித்துக் கொள்கிறேன். அது எனக்கும் உங்களுக்கும் ஒரு நற்செய்தியாக அமையட்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்னையும் உங்களை மன்னிப்பானாக. என் பேச்சில் உள்ள பிழைகளை அல்லாஹ் மன்னித்து அருள் புரிவானாக. வ ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.